புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ ஹலோ ஹலோ, நான் சொல்றது கார்ல் பாய். ஸோ இப்படிதான் இருக்கு உலகம், பார்த்து தெரிஞ்சுக்க குமாரு. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, போன வீடியோ மாதிரி ஆயிடக்கூடாது நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த கால்பே வந்து எப்பயுமே கொஞ்சம் வித்தியாசமான விமர்சனங்கள் வைப்பாப்புல. அவர் வைக்கிற விமர்சனம் வந்து கன்ஸ்ட்ரக்டிவாகவும் இருக்கும், சில சமயங்களில் அவங்களே டிஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்கு டிஸ்ட்ரக்டிவாகவும் இருக்கும். என்னன்னா, நான் தான் இந்த உலகத்திலே நாங்கள் மட்டும்தான் கஷ்டப்பட்டு நிறைய விஷயம் கண்டுபிடிச்சோம். பாருங்களேன், நாங்கள் வந்து ஆண்ட்ராய்டு 15 ஒர்க் பண்ணுற நேரத்தில் அதை காப்பி அடித்து அப்படியே கூகுள் 16 சொல்லிக்கிட்டு இருக்கான், இப்படிலாம் ட்வீட் போடுறது கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு டீம் தான் நத்திங் டீம். நம்மளை ரொம்ப ஷாக்லேயே வச்சிருப்பாங்க. அவர் சொல்றதுல உண்மை இருக்கு. ஆமா, அதனாலதான் அதை பத்தி விமர்சனம் பண்ணலாம்னு வந்திருக்கோம். அந்த உண்மைக்கு பின்னாடி கடைசியில பார்த்தா நிறைய உண்மைகள் அடைஞ்சிருந்தது. அப்புறமா தான் எங்களுக்கே தெரிஞ்சது, ஏ கால்பாய் நீயுமாடா அப்படி இருந்தது. அந்த மாதிரியான சிச்சுவேஷன் சொன்னீங்களே, அது என்னது ப்ரோ? என்னமோ அவர் பேரை சொன்னீங்களே, இது கால் பாய். இந்த பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் முன்னாடி ஒட்டிருப்பாங்கல்ல, வேலைக்கு ஆட்கள் தேவை, மாத வருமானம் 25,000 ரூபாய், 3 மணி நேரம் வேலை மட்டுமே, என்ன வேலைன்னு சொல்லி போன் பண்ணி கேட்டதுக்கு நீங்க சொன்னீங்களா அந்த பேரு, அந்த வேலைன்னு சொன்னாங்களாம். அப்படியா? அது முன்னாடி நியூஸ் சேனல் எல்லாம் வந்து வேணாம், பல ஆண்டுகளுக்கு முன்பு. நான் சொல்றது கார்ல் பாய். நான் சொன்னது கார்ல் பாய். ஆமாங்க. சரி, இதுல என்ன பண்ணுனா இங்க பாருங்களேன், நிறைய பேர் வந்து ஆல்ரெடி இப்படிலாம் போய் கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க போல. மீ8 எக்ஸ்ப்ளோரர் எடிஷன் ஆல்ரெடி ஒன்றும் இல்லை ப்ரோ. ஃபேக்ட் என்னன்னா, இந்த கால் பே என்ன பண்ணியிருக்காப்புல, கால் இருக்கா பார்த்தீங்களா, மாம் கேன் வி கெட் நத்திங் ஃபோன் அப்படின்னு அவன் கேட்குறானா. அவங்க அம்மா வி ஹாவ் நத்திங் ஃபோன் அட் ஹோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். நத்திங் ஃபோன் அட் ஹோம் அப்படின்னு இவன் பார்க்கும்போது இதுதான் நத்திங் ஃபோன், ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கு தம்பி, நீ என்ன புதுசாக செய்யணுங்கிற அப்படின்னு சொல்லி ரியல்மி ஃபோன். ஸோ இது வந்து கால்பே ட்வீட்டாக போட்டிருந்தாப்புல. அவர் ட்வீட்டு அவர் இஷ்டம், அவர் நோ போடுறாரு, அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் நான் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, சில சமயங்களில் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ அந்த கான்டெக்ஸ்டோட சேர்த்து சொல்கிறேன். 18 வயசு 17 வயசு உள்ளவங்கெல்லாம் பார்க்காதீங்க குமுதா, அந்த மாதிரி இந்த பசங்கள்லாம் பாஸ்ட் என்னன்னு தெரியாது. இப்போ 2018 ஒரு ஃபோன் வந்திருக்குன்னு வைங்களேன், இப்போ அவனுக்கு வயசு 16ன்னு வைங்களேன். 2018 அப்போ வயசு 9லேருந்து 10 தான் இருந்திருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து டெக்ல எந்த அளவுக்கு நாட்டம் வந்திருக்கும், இல்லாட்டி என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒன்றும் தெரியாது. அப்போ என்ன ஆயிடுது, அவனுக்கு ரெஃபரே பண்ண தெரியாது. இப்போ நான் ஏதாவது ஒன்று சொன்னேன்னா நம்பிடுவான். நான் இப்போ சொல்லுவேன், காந்திங்கிற ஒரு யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கதை சொன்னேன்னு வைங்களேன், ஹிஸ்ட்ரி புக்கு எதையுமே புரட்டி பார்க்காம காந்தின்னா என்னன்னே தெரியாத ஒரு பையன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் லிசன் பண்ண போறான் அப்படின்னா நம்பிடுவான். அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ இந்த கால்பேயோட ட்வீட்டு. ஏன்னா இந்த டிசைன்னாலே இது வந்து நத்திங் தான், நத்திங்கோட டிசைன் வந்து ரியல்மி காப்பி அடிச்சிட்டான்னு சொல்றான். நீங்க இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது, ஓப்பனா சொல்லுங்க. அப்படி ஒண்ணு எனக்கு வெளிப்படையா தெரியல. சரியா? உடனே என்னாச்சு, அந்த கோடு வேணா அங்க சைட்ல போட்டிருக்காங்கல்ல, அந்த கோடு என்னமோ பேக் சைட்ல இவன் தான் என்னமோ கோடு போட்ட மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். பட் அது கூட உண்மையா எனக்கு வந்து தெரியல. பட் இந்த கேமரா அந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்து எனக்கு வந்து அப்படி ஒன்றும் தெரியல, தோணல. சரி, இதுக்கு என்ன பண்ண, 65 கோட்டட் ரீட்வீட்ஸ் போயிருக்கு இது வரைக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஐ விஷ் நத்திங் இன்ஜினியரிங் கன்வின்சிங், சரி ஓகே, இந்த மாதிரி வரிசையாக போட்டிருக்காங்களா. இங்கே பார்த்தீங்களா, நானும் இருக்கேன். அந்த ரியல்மி ஃபோன் டிசைன் நத்திங் ஃபோன் மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தேன். அதாவது இருக்குன்னா, அது நத்திங் ஃபோன் மாதிரி இருக்குன்னா 2018 HTC வந்து நத்திங் ஃபோன் 2 காப்பி அடிச்சிட்டாங்கன்னு சொன்னேன். சமங்க, எக்ஸோடஸ். ஆமா, இது வந்து கிரிப்டோ டிவைஸ், ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான், கிரிப்டோ வாலெட்டாவும் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ பாருங்க, 2018 என்ன பண்ணிருக்கான் HTC, வெக்கமே இல்லாம நல்லவனா இவன் நத்திங் ஃபோன் 2 காப்பி அடிச்சிருக்கான். OnePlusல இல்லங்க இருந்தாரு யாரு, நம்ம கால்பே பாவம் ப்ரோ, அவன் எதுவும் பண்ணல. HTC தான் பாருங்களேன் நத்திங் ஃபோனை கண்டுபிடிச்சு, அதாவது எப்படின்னா டைம் டிராவல் பண்ணி வந்து, கரெக்ட் அதேதான், டைம் டிராவல் பண்ணி அவன் வந்து நத்திங் ஃபோனை காப்பி பண்ணிருக்கான். ஆமா, 2024 வந்து லேண்ட் ஆகும்போது இப்படி ஒரு போனா போடா 2018 அப்படின்னு சொல்லி, இதுக்கு பேரு தான் சுத்தமான, அது என்ன உருட்டு அப்படின்னு ஒருத்தர் தாத்தா ஒருத்தர் வந்து சொல்லுவார்ல, அதுதான் இந்த கால்பே இப்ப பண்ணிட்டு உட்காந்துருக்கான். ஆமா, நான் அது இது இப்ப தெரியாத குட்டி பசங்கலாம், நான் இப்ப கால்பே ட்வீட் பண்ணேன்னு எங்களுக்கு கீழே போனோம், வெரி பேட் கால், மெனி ஆர் காப்பிங் யுவர் டேலண்ட்ஸ் யூ நோ அப்படிலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எப்படி உங்களுக்கு எல்லாம் என்னன்னு தெரியுமாடா, முதல்ல ஊருக்குள்ள என்னென்ன மாதிரி போன்ல அதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னு தெரியுமாடா. டிரான்ஸ்பரண்ட் போனுங்கிறது புதுசு கிடையாதுடா, 2003 2002 கூட டிரான்ஸ்பரண்ட் போன் இருக்கு. இவங்களுக்கு அது தெரியவே இல்லை. அதுதான் ப்ரோ வேதனையா இருக்கு. எதுவுமே தெரியாம
இந்த மாதிரி வந்து உட்காந்து ட்வீட்டுக்கு ரிப்ளை எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க சின்ன பசங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ரியல்மிக்கு டிஃபெண்டிங்கா யாராவது வராங்கன்னு வைங்க, சும்மா அந்த பையனும் சின்ன பையன் தானே வைங்க, இது பார்க்க ரியல்மி மாதிரியே இல்லையா, இது நத்திங் மாதிரியே இல்லையா அப்படின்னு அவன் சொன்னான்னா போட்டு இவங்க போட்டு கடிச்சு வச்சிடுறது. சரியா? ஆனா இங்க பாருங்க, இந்த மாதிரியான டேட்டாலாம் இன்டர்நெட்ல இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? 2018 இப்படி ஒரு போன் வந்திருக்கு, மாடியூல் மோகண்டு பாருங்க அப்படியே இருக்கு. இதுல என்ன பின்னாடி ஒரு பாம்பு ஓடுற மாதிரி இங்கேயும் வருதுங்க அந்த பாம்பு. அப்ப என்ன சொல்றது? தெரிஞ்சுட்டு கஷ்டம் தானே? கஷ்டம் தான். அப்போ என்னாச்சு, இது எதுக்கு சொல்ல வரேன்னா, கால்பே வந்து எப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னா, ஒரு ஃபவுண்டர், ஒரு கம்பெனியோட டைரக்டர், சிஇஓ, சிஎம்ஓ என்னன்னாலும் வச்சுக்கிட்டோம் ப்ரோ, ரொம்ப ரெஸ்பான்சிபிள் பிளேஸ்ல இருக்கா. இந்த மாதிரி ஜோக் பண்ணலாமான்னு கேட்குறேன். ஹி இஸ் எ பிஸ்னஸ் மேன். கரெக்ட் ப்ரோ, பிஸ்னஸ் மேன் தான். இப்போ ஸ்ரீதர் வேம்பு, சரி வேம்பு கூட விடுங்க ப்ரோ, எதுக்கு இங்கெல்லாம் போயிட்டு பிச்சை மாவன் எடுத்துக்காங்க கூகுள். நீங்க அவரெல்லாம் எடுக்காதீங்க, நீங்க தலைவன் எடுங்க. யாரு? ட்ரம்ப். ட்ரம்ப், டொனால்டு ட்ரம்ப். அவர் வந்து அமெரிக்க அதிபர். சரி, அவரெல்லாம் வேணாம் இருங்க. அவர் வந்து பண்றது பிசினஸ் மேன் மாதிரி தான் அவர் பேசுறாரு. அவர் பாலிடிக்ஸே பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. அதே சேம் டைப் தான் இவனும் பண்ணிட்டு இருக்கான், மார்க்கெட்டிங் பண்றான். மார்க்கெட்டிங் பண்றது தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லியிருக்கேனே. உங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்பயுமே சூப்பரா இருக்கும். ஆனா இதுல ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சிங்களா இல்லையா? நான் ஏற்கனவே சொன்னேன், இவங்க வந்து ஒன் பிளஸுக்கு போட்டியா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கடைசியில ரியல்மி கூட போட்டி போட்டுட்டு இருக்காங்கன்னு. அதை ஊர்ஜிதம் பண்ற விதமா ரியல்மி போனை போட்டு இது நத்திங் மாதிரி இருக்குன்னு இவனை பிரகடனப்படுத்திக்கிட்டான். ஆமா, இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இவனோட போட்டி நத்திங். இதான் நிறைய பேருங்க பாருங்க. சரி, இவனோட போட்டி ரியல்மி. இங்க பாருங்க, கீழே ஃபுல்லா என்ன போட்டிருக்காங்க? இது என்னது? புடவை டிசைனுங்க. இது புடவெல்லாம் இல்ல ப்ரோ, இந்த டிசைனுக்குலாம் நான் வந்து காண்டாயிடுவேன் இதுக்கு. ஏன் சொல்றேன்? சூப்பர், இந்த பையன் கரெக்டா போட்டுருக்காங்க. என்னன்னா கரெக்டா நான் சொல்லுவேன் நானு. நம்ம இஎம்யூ உங்களுக்கு தெரியுது, ட்ரெயின். கரெக்ட். அதான் தரை அதான் போட்டு இங்க இருங்க. they miss the chance to express inspired from the metal flooring of public transportation. ரைட். நம்ம எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின், அந்த ட்ரெயினோட தரை தான் இது. எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின்ல இப்படி இருக்கும். ஆமா, அத மாதிரி நல்ல சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ல எல்லாம் வேற ஒரு இடத்துலயும் இப்படி தான் இருக்கும். ஆமா ஆமா, முக்கியமான இடத்துல எல்லாரும் பயன்படுத்த வேண்டிய இடங்கள்ல இப்படி தான் இருக்கும். இதே டெக்ஸ்டர் தான் இருக்கும். சரி, அதான் அத பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கால்பே நத்திங் மொபைல் போனை கொண்டு வந்திருக்காரு. கால்பே இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆனதெல்லாம் தப்பு இல்ல ப்ரோ. ஏன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப சப்போஸ் அந்த மாதிரி சொல்றீங்களா, அது சொல்றேன். ஏன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்காருல்ல, ஸ்லைட் டு அன்லாக்னு ஒன்று கொண்டு வந்தார்ல ஐபோன்ல, அது என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்லுங்க? ஃபிளைட்ல இருக்க கக்கூஸோட லாக் தான் அது. அவ்வளவுதான். அதுல ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கு. எல்லாரும் பார்த்திடாத ஒரு பாத்ரூம் அது. அதனால அதுல உள்ள போனீங்கன்னா ஸ்லைட் பண்ணீங்கன்னா ஸ்லைட் டு அன்லாக், ஸ்லைட் டு லாக், அதை வந்து அவர் அப்போ யூஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, அதுல சவுண்டே வரும். அந்த சவுண்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஃபிளைட்ல உள்ள சவுண்ட், அந்த இதுதான் இந்த லாக்கோட சவுண்ட் தான் அது. அது மட்டும் இல்ல ப்ரோ, அவங்க வந்து அந்த டைம்ல நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து இன்ஸ்பயர் பண்ணிருப்பாங்க. நிஜமாவே நல்லா இருக்கு இந்த கைண்ட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன். ஏன்னா தாப்பா வைக்கலாம், ஆனா அப்படி வைக்கல, அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குல்ல. ஒரு சின்ன போல்டர் மாதிரி இருக்கு, பிடிச்சி லைட்டா தள்ளணும்னா அழகா லாக் ஆகுது, ஓப்பன் ஆகுது. அதை வந்து அவர் என்ன பண்ணாருன்னா லாக் ஸ்கிரீன்ல வச்சாரு. அதுதாங்க குட்டி ஸ்டீவ் ஜாப்ஸ் தாங்க பண்ணிட்டு இருக்காரு. அதான் குட்டி ஸ்டீவ் ஜாப்ஸ். குட்டி ஸ்டீவ் ஜாப்ஸ்ங்கிறது நம்ம கால் தான். அதான் தெரியுமே, ஆல்ரெடி தான் சொல்லிட்டு இருக்கோமே. இப்போ அதுக்கு தான் நான் என்ன போட்டிருந்தேன், இவ்வளவு பேசினேன்ல, எனக்கு தெரிஞ்சு பார்த்தா நியாயமா உன் மேல ஆப்பிள் தான் கேஸ் பண்ணணும். அது டிசைன் லாங்குவேஜ்ல சேஞ்சே இல்லாம மிஞ்சி போனா அவங்க மெட்டல் ஃப்ரேம் வச்சிருக்காங்க, நீ பிளாஸ்டிக் ஃப்ரேம் வச்சிருக்கனால ஆண்டனா கட் அவுட் தெரியல வெளில. இல்லாட்டி ஆண்டனா கட் அவுட்டும் தெரிஞ்சு நீ மாட்டிக்கிட்டு இருந்திருப்ப. இப்ப 3க்கு எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா, அதுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குமா அந்த மாதிரி இருக்குமான்னு எல்லாரும் போட்டாங்க. ஆமா, இவரு என்ன சொல்லிட்டாருனாக்கா, நீங்களா உங்களுடைய ஓன் டிசைனை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாருக்கும் அப்படி பயங்கரமா ஹைப் ஏத்திட்டாரு. இப்ப பண்ண மார்க்கெட்டிங்லாம் ஒரு புறம் இருக்க, இவர் என்ன சொல்றாருன்னா கடைசியா ரியல்மி மாதிரி தான் இருக்க போகுதுன்னு இந்த போனை தூக்கி போட்டாரு. இப்படி யோசிச்சு பாருங்க. நல்லா இருக்கு. நாங்க ஏற்கனவே இதுதாங்க நாங்க ரிலீஸ் பண்றதா இருந்தோம். ரியல்மி பார்த்தா எங்களது காட்டி இப்ப ரியல்மிங்கறான் அப்படின்றாங்க. இது வந்து ஒரு வகையான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிங்க. முதல்ல ஹைப் ஏத்துறது, அப்புறம் ஹைப்பை குறைக்கிறது, அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் உள்ள கொண்டுட்டு வர்றது. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சினிமாவெல்லாம் இருக்குன்னு வச்சீங்கன்னா பயங்கரமா ஹைப் ஏத்திடுவாங்க. அந்த படம்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஊத்திக்கும். ஏன்னா அதுல இருந்து அந்த எதிர்பார்ப்பு அப்படி. அதுவே சமயத்துல பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்து அந்த டைரக்டர்ஸே முதல் நாள் இல்ல 2 நாளைக்கு முன்னாடி பேட்டியில உட்காந்து எதிர்பார்ப்பே இல்லாம தியேட்டருக்கு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா நீங்க ஓவரா எதிர்பார்த்து வராதீங்க அப்படிங்கிற மாதிரி. கரெக்ட். அப்ப இதே ஸ்ட்ராட்டஜியை தான் இவரும் கையாளுறாரு. நல்ல ஹைப் ஏத்தி விட்டுட்டு அது டிசைன் இப்படி இருக்க போகுது, அதுல வந்து ஆனா ரேட் பாத்தீங்களா ஆல்ரெடி அது பாத்திருப்பீங்களே கூகுள் ஐஓல இந்த மெட்டீரியல் 3 கூகுள் ஐஓல மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரஸ் ரிலீஸ் முன்னாடி
8 Lite இருக்கணும், ஏன்னா ட்ரூ ஃபிளாக்ஷிப்னு சொல்லியிருக்கான். அப்ப இதுக்கு முன்னாடி விட்டதெல்லாம் ட்ரூ ஃபிளாக்ஷிப் இல்லையா கோபால், அப்படிதான் இருந்தது. கிடையாது போல. சரி இது ட்ரூ ஃபிளாக்ஷிப், அதனால 800 யூரோஸோ பவுண்டோ சொல்லியிருந்திருப்பான் போல. பிரிட்டிஷ் பவுண்ட் 800னா பாத்துக்கோங்க, அதான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ஷியோர் 80,000க்கு மேல. அப்போ இந்தியாவுக்கு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அப்போ 65,000க்கு மேல, 65,000 சம்திங் அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ அப்போ நத்திங் ஃபோன் வந்து 65,000க்கு வந்ததுன்னா அதை வாங்க மக்கள் எந்த அளவுக்கு நாட்டம் காட்டுவார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது, நான் இந்த ட்வீட்லயும் கூட போட்டிருப்பேன் ப்ரோ, நத்திங்கிற ஒரு வண்டி இன்னைக்கு ஓடுதுன்னா நத்திங் ஓஎஸ்ங்கிற அந்த ஒரு சக்கரம் தான் காரணம்னே போட்டிருந்தேன். உண்மைதான். அது இல்லைன்னா உன்னை ஒரு பயம் மதிக்க மாட்டான். சும்மா நீயும் ஏதோ கண்ட குப்பை எடுத்துட்டு வந்து எங்க கிட்ட தள்ளிக்கிட்டு இருக்க. உள்ள ஓஎஸ்னு ஒண்ணு இருக்கு. அப்போ இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கஸ்டமர் குக்கிங் டீம் தான் அங்க இருக்காங்கன்னு நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்போம். ஓகே, இந்த பிக்சல் வச்சு பேரனாய்ட் ஆண்ட்ராய்ட்னு ஒரு டீம், அவங்க தான் இதுல இருந்தாங்க. இப்போ எனக்கு என்னன்னா, நம்மளுக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்லை ப்ரோ. நம்மளை நம்பி யாரும் காசு போட போறது இல்லை. அவன் ஆல்ரெடி OnePlusக்கு வந்து பிரசன்டா இருந்தனால அவன் மூஞ்சி எல்லாருக்கும் பரிச்சயமாச்சு. ஆல்ரெடி அவன் என்ன பண்ணியிருந்தானா, இருக்கலே பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ். நான் சொல்லலாம், நீங்க சொல்ல முடியாதுல்ல. அது நானும் தான் சொல்லுவேன், ஏன்னா எனக்கும் தெரியும் லிமிட்ஸ் என்னன்னு. கால் கூட நேரடியா தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு நபர் நீங்க. யார்? நானு. ஆமா, கால் கூட தொடர்புல இருந்தா நேரம் என்ன இருக்கும் தெரியுமா? எப்பயும் நம்பர் பிளாக் பண்ணிருப்பேன். கூகுள் கூட நீங்க நேரடியா தொடர்புல, கூகுள் கூட. ஆமா, உங்களுடைய அறிவுறுத்தலுக்கு இணங்க தானே பிக்சல் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகி, நீங்க தானே பிக்சல் பாத்தீங்கன்னா லான்ச்சே ஆகல, 4 வந்து இங்க லான்ச்சே ஆகலன்னு சொல்லி வருத்தப்பட்டு அதுக்கப்புறம் 6A வந்து காக்கா உட்கார பணம் அப்படிலாம் கிடையாது. இங்க பாருங்க, நம்ம தமிழ் யூடியூபர்ஸ்லயே எல்லாரும் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருந்தாங்க. எல்லாரும் வந்து வர்ற மொபைல் போன்ஸா, இதுல இந்த ஸ்பெக்ஸ் இருக்கு, இதுல செம்மையா இருக்கு, இதுல ஸ்னாப் டிராகன் இருக்கு, கேமராலாம் பக்காவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொக்காக்குள்ள, அதாவது ஒரு டிஷர்ட்டுக்குள்ள வெளியே ஒரு சொக்காவை மாட்டிக்கிட்டு சுத்திட்டு இருந்தாங்க. நீங்கள் தான் முறையாக வந்து இதெல்லாம் மேட்ரு கிடையாது, யூஏன்னு ஒன்று இருக்குது, யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கணும், அதில் ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குது, இந்த ஹாப்டிக் ஃபீட்பேக்குங்கிற விஷயங்களே முதல்ல நீங்கள் தான் போனதுனால தமிழ் யூடியூபர்ஸில் சொல்லி நான் வந்து பார்த்தேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் தான் இப்போ வந்து பேசிகிட்டு இருந்தீங்க பிக்சல் மாதிரி வராது, ஏன்னா பிக்சல்னால் வந்து ஒரு காலாவதியான மொபைல் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே நிறைய பேர் வந்து நம்ம டெக் என்தூசியாஸ்ட் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு தெண்ட மொபைல் ஃபோனு, ஒரு 2 வந்து நெக்ஸஸ் அந்த பீரியட்லேருந்து. அதுக்கப்புறம் தான் நீங்கள் தான் சொன்னீங்க அதில் இருக்கக்கூடிய அந்த யூசர் இன்டர்ஃபேஸ், அது வந்து யூசர் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது, அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மூத்னஸ், ஒரு 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட அது வந்து செயல்படக்கூடிய அந்த தன்மை என்பது வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் வந்து வெளிக்கொணர்ந்தீங்க. அதனால தான் பிக்சல் டீம் உங்களை கௌரவிக்கிற வகையில் அவங்களுடைய அடுத்த லான்ச்சுக்கு உங்களை டெல்லியில் கூப்பிட்டு கௌரவப்படுத்தினாங்க. இது வந்து மக்களுக்கு, பொதுமக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனா உங்க கூடயே தெரியும். என்ன எனக்கு எவர் இருக்குன்னா, சில சமயங்கள்ல இப்போ இமானுவேல் ப்ரோ சொன்ன எதுவுமே பொய் இல்ல. நான் இவ்வளவு நாளா பிக்சல் பத்தி பேசியிருக்கேன், அதெல்லாம் உண்மைதான். ஆனா நான் பேசினேன் அப்படிங்கிறத நானே ஞாபகம் வச்சுக்கிறது வந்து ரேர் தான் ப்ரோ. இப்போ நீங்க இந்த மாதிரி ஓப்பன் அப் பண்ற போது எனக்கு எப்படி இருக்குன்னா, ஆமா கரெக்ட், ஆமா நம்ம வந்து ஃபோனர்னா தமிழுக்கு வீடியோ போடும்போது பிக்சல் 3A சீரிஸா இருக்கட்டும், இல்லாட்டி 3 சீரிஸா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் வந்து நம்ம எந்த அளவுக்கு இன்வால்வ்டா போட்டுருந்துருப்போம். பிளஸ் பிக்சலோட கூகுள் கேமரா அன்னைக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது. நிறைய பேர் அதனால தான் போர்ட்ரேட் G கேமரா சுத்தி. ஆஃப் கோர்ஸ் இதையே நீங்க தான் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்துனீங்க. இப்போ நான்லாம் வந்து சிம்பியன் மொபைல் ஃபோன்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு காலகட்டம் இருக்குது. அது மேலே ஒரு கிரேஸ், அதில் இருக்கக்கூடிய அந்த ஆப், என்னென்ன ஆப் இருக்குது, வீடியோ எடிட்டிங் ஆப்பா இல்லை புதுசாக அதில் வந்து நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பை வந்து பிரித்து அதில் இருக்கிற கோடிங்கை மாற்றுறதுக்கு கூட அதில் வந்து பேட்ச்லாம் இருக்கும். ஆமாம், பேட்ச் இருக்கும். நம்ம வந்து விண்டோஸ் மாதிரி மாற்றலாம். அதிலே வந்து ஸ்டார்ட் பட்டன்லாம் வைக்க முடியும். சிம்பியன் OSல 6600 நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பைத்தான் கோடை நம்மளால ரன் பண்ண முடியும். எவ்வளவு விஷயங்கள், எமுலேட்டர் C++ நம்மளால ரன் பண்ண முடியும். இமானுவேல் ப்ரோ சொல்ற மாதிரி இப்போ வந்து ஒன்றும் இந்த 808 எல்லாம் நான் வந்து இந்த ஃபர்ம்வேர், கஸ்டம் ஃபர்ம்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன். இமானுவேல் ப்ரோ சொல்ற அந்த எல்லா டூலும் அதில் ரெடியாக இருக்கும். ஒரு ஷெல் இருக்கும், அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் கோட்ஸ் டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப் இருக்கும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரோம் பேச்சர்னு ஒன்று இருக்கும். ரோம் பேச்சர், அதுதான். அது எனக்கு ஞாபகம் இல்லை பாருங்க, எனக்கு வந்து சடனா வரல. நீங்க இதே ஃபீல்ட்லயே அப்படியே கண்டினியூ ஆயிட்டீங்கனால உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நீங்க சொன்ன உடனே எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆயிடுது. காரணம் என்னன்னா, நீங்க வந்து கரெக்டா அது எங்க யூஸ் ஆச்சுன்னு சொல்றீங்க, அதனால ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அதான் இந்த மாதிரியான டூல் எல்லாமே ஆக்சுவலா சிம்பியனுக்கு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாவும் இருந்துச்சு. இப்போ நம்ம பேச வந்து இந்த டாபிக்கை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ அப்படியெல்லாம் இருந்தது. ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணி அதுல போய் நம்மளாலேயே வந்து அதை வந்து மாடா வந்து கிரியேட் பண்ண முடியும். அதுல ஒரு ப்ராக்சியை மாத்தி விட்டீங்க. இப்போ ஒப்பேரா மினி இருக்குனாக்கா அதுல ஒரு ப்ராக்சியை மாத்தி விட்டீங்கன்னாக்கா அழகா இன்டர்நெட் ஃப்ரீயா ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இதெல்லாமே நடந்தது. அப்போ இருந்தது 2 அப்ளிகேஷன் ட்ரிக். இதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. 2 அப்ளிகேஷனை சைமல்டேனியஸாக வந்து புஷ் பண்ணும்போது அட் அ டைமில் அந்த ஜிபிஆர்எஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவ் ஆகிடும். இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. 2005, 2006, 2007 இதுதான் வேலை. என்னென்னலாம், ஆமாம், என்னென்னலாம் ட்ரிக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் நான் டச் விட்டுட்டு வரும்பொழுது டெக் சம்மந்தமான வீடியோஸ் பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரியே இருந்தது. அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது.
எடுத்து வச்சுட்டு எல்லாரும் வந்திருக்கு, இந்த மொபைல் ஃபோன் வந்திருக்கு, இதில் வந்து கேமரா இப்படி பிடிக்குது, இப்படி வீடியோ எடுக்குது, இதே மாதிரியே இருந்தப்ப இப்போ ஃபோனரினால் நான் வீடியோ பார்க்கும்போது அது என்ன எப்படி கவர்ந்தது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? ஒரு சாமானியனுக்கு இல்லை ஒரு டெக்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு மீண்டும் வந்து டெக்கை வந்து பார்க்க வந்தவங்களுக்கு சில விஷயங்களை ஞாபகப்படுத்துது. அதே சமயத்தில் அதில் இருந்த ஃபீச்சர்ஸ் அப்போ இருந்த மாதிரி இப்போ இல்லையே, இப்போ இருக்கிறதா முன்னேற்றம்னு நம்ம வந்து நினச்சிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இது முன்னேற்றம் இல்லை, இதை விட நல்லா இருந்தது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒன்றுமே இல்லாத ஒரு ரோம் சைஸே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 16 MB ரோம், அதோட இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன்ஸ் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. இன்னைக்கு வந்து நம்ம ஜிபி கணக்கில் ரேமே கொண்டுட்டு போயிட்டோம், பிசிக்கே டப்பு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே உடைத்து மக்களுக்கு வந்து தெளிவாக புரிய வச்சது ஃபோனரினா டீம். அதுக்கு நாங்கள் வந்து என்றைக்குமே வந்து எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்றதுல நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அண்டு இந்த விஷயத்துக்கு நம்ம இப்போ பேச வந்த அந்த விஷயம், ஸோ அந்த மாதிரி அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பிக்சலோடைய அந்த ஃபோட்டோகிராஃபி, அந்த பழைய காலத்தில் எடுத்த அந்த வீடியோவை எடுத்து ஃபோட்டோஸ் எடுத்து, எஸ்பெஷலி வீடியோஸை விட ஃபோட்டோஸ் தான், அந்த ஃபோட்டோஸை எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணும்போது தான் இது அப்போ எடுத்த மொபைல் ஃபோனில் இருந்த ஃபோட்டோஸா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் ப்ரோ. ஸோ அதுதான் 3A 3A XL அந்த மொபைல் ஃபோன்ல வச்சிருக்கேன். 3 பாருங்க இப்போ ஏன் டேபிள்ல இருக்குன்னா, இல்லை நான் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்ட்ராய்டு 13 ரோம் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இல்லை ஆண்ட்ராய்டு 12 தான் லாஸ்ட் அப்டேட்டு. 14 15லாம் போட்டு ட்ரை பண்ணேன். பட் எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு எனக்கே தெரியுது என்னாலும் பண்ணலாம். எக்ஸல் இருக்குன்னு இங்கே 50cc வண்டி வச்சுக்கோங்க, பழைய எக்ஸல், அது மேலே 200 கிலோ வச்சுங்களுக்கு கூட தள்ளலாம். ஆனால் ஒரு லிமிட்னு ஒன்று இருக்கும்ல, நமக்கே தோணும் இல்லை இவ்வளோலாம் டூ மச், 100 வச்சோன்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணும்ல. அந்த மாதிரி எனக்கு என்ன தோணுதுன்னா, இதில் என்னன்னாலும் ரன் பண்ண ட்ரை பண்ணிடலாம். இப்போ மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் வருது, அதையும் நான் இதில் ரன் பண்ண ட்ரை பண்ண முடியும். உள்ள ரீபார்ட் ஆகும், ஆல்ரெடி இருக்கிற பார்ட்டிஷன்ல சிஸ்டம்க்கு வந்து கொடுக்குற அந்த இதெல்லாம் வந்து உள்ள ரீபார்ட் பண்ணிடலாம், பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிடலாம். இருந்தாலும் 845க்கு என்ன முடியும்? அது ஒரு தோணுடைய ஹார்ட்வேர் லிமிடேஷன் ஒன்று இருக்கு. அதால எந்த அளவுக்கு புஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் அதை நம்ம புஷ் பண்ண முடியும். ஸோ அதுவும் வந்து ஒரு மெயின் ரீசன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா இந்த மொபைல் ஃபோனில். அப்போ என்ன நடந்ததுனாக்கா, இப்போ நம்ம பட்டன் மொபைல் ஃபோன்ஸ்லேருந்து டச் மொபைல் ஃபோன்ஸ்க்கு மாறுறோம். அப்போ தான் நோக்கியா C8 அந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸ்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். நானும் வந்து மூவ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நான் முதல்ல என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்து என் உறவினர்கள்கிட்ட இருந்து நான் வந்து கேட்ட கமெண்ட்ஸ் என்னன்னாக்கா, டச் மொபைல் ஃபோன்ஸ் வந்து சீக்கிரம் வீணா போயிடும், உனக்கு வந்து பட்டன் மொபைல் ஃபோன்ஸ் அளவுக்கு ரிலையபிலிட்டி இருக்காது அப்படிங்கிறது தான். அப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்லையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பல விமர்சனங்களையும் பல தடைகளையும் கடந்து தான் வந்திருக்கோம். உண்மைதான். இப்போ கால்பே சொல்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனே கிடையாதுன்னு நான் வந்து சொல்கிறேன். இப்போ அந்த மொபைலுக்கு எந்த ஃபார்ம் ஃபேக்டர்லேயும் நம்ம டிஃப்ரென்ஸை பார்க்கல. ஆமாம், இப்போ 6600 N95 வரும்போது N95 நீ வந்து ஒரு ப்ரெஸ், நீ வந்து ஒரு மீடியா பர்சனாக இருந்தனாக்கா நடக்கிறது அப்படியே நீ ஷூட் பண்ணிட்டு போயிடலான்னு என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட வந்து சொன்னது. இல்லை உண்மை உண்மை. நாங்கள் காலேஜ் டைமில் அந்த பையன் மெக்கானிக்கல், நான் டிபார்ட்மெண்ட் தான். இல்லை இப்போ கூட ஜோக் என்னன்னா, இமானுவல் ப்ரோ சொன்னது வந்து 100% விக்கிபீடியாவில் கூட அவைலபிளாக இருக்கும். அதில் என்ன போட்டிருப்பாங்கன்னா, வெஸ்டர்ன் மீடியா பீப்புள்ஸ், அதுவும் யூரோப்லலாம் லைவா 480p வீடியோ மாதிரி எடுக்கலாம், 480 கிராஸ் அந்த மாதிரி எடுக்கலாம். அந்த வீடியோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா டைரக்டா அப்படியே ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க ப்ரோ. 4:3 மாதிரி வேற எடுக்கும். அப்போ டிவியும் CRT தானே எல்லா இடத்துலயும். இப்பதானே உங்களுக்கு பாத்தீங்கன்னா 16:9 ஆனா அது வந்து एक्चुअली MP4 ஃபார்மட்ல இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி 3GP ஃபார்மட் கூட வரும். ஆமா 3GP ன்னு ஒரு ஃபார்மட் ஒன்னு வரும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. ஆனா குவாலிட்டியில காம்ப்ரமைஸே இருக்காது, வீடியோ ஃப்ரேம்ஸ்ல டிராப் இருக்காது, ஆடியோ குவாலிட்டி சூப்பரா அப்படியே திருப்பி விடுற மாதிரி ஒரு கேம் கார்டர் மாதிரி மாறிடுங்க அது அப்படியே. அதுக்கு N93 ஆமா அதுக்கு நிறைய ஆப்பே இருந்தது. இல்ல நிறைய இருக்கு ப்ரோ. நீங்க சொன்ன மாதிரி N95 வந்து இப்போ போயிட்டு யாராவது விக்கிபீடியால படிச்சாங்கனாலும் அதான் சொல்றேனே, யூரோப்ல அந்த டைம்ல மீடியால ரிப்போர்ட்டிங் பர்சன்ஸ் எல்லாரும் N95 தான் பேக்ல வச்சிருந்தாங்க. டப்புன்னு வெளில எடுத்து அப்படியே வீடியோ எடுத்துட்டு அப்படியே கார்டு தானே, மெமரி கார்டு தானே, தேவைன்னா கனெக்ட் பண்ணி பிசிக்கு அனுப்பலாம், இல்லையா கார்டை மட்டும் எடுத்து ஸ்வாப் பண்ணிக்கலாம், கொடுத்துடலாம், இதை எடுத்து முடிச்சிட்டேன் கார்டு எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி. இவ்வளவு விஷயங்கள் இருந்திருக்கு அப்ப. ஆமா, இப்ப நம்ம வந்து எதுல நடக்கா நம்ம ரெசல்யூஷன்ல போட்டி போட்டுட்டு இருக்கோம், அதுல இருக்கிற டீடைல்ஸ்ல போட்டி போடுறோம். இப்போ இது நல்லா யோசிச்சு பாருங்க ப்ரோ. வீடியோ எடுத்து முடிச்சுட்டு சரி இமானுவல் ப்ரோ வீடியோ முடிஞ்சுதாங்க பிடிங்க கார்டை கொடுத்துட்டு போயிடலான்ற நானு என்ன பண்றது. இப்ப நான் இமானுவல் ப்ரோக்கு ஃபைல் அனுப்பும்போது பாதி நேரம் பிரச்சனை வரலாம். இதுல இருந்து நான் இப்போ அட்லீஸ்ட் குவிக் ஷேர் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு ப்ரோ. சரி இப்படி வைப்போம், என்கிட்ட இருக்கிறது ஆண்ட்ராய்டு, இமானுவல் ப்ரோட்ட இருக்கிறது ஐபோன் வைப்போமே. இப்போதான் அட்லீஸ்ட் கலர் ஓஎஸ்ல உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு, ஷேர் வித் ஐபோன் சொல்லிட்டு, இல்லாட்டி ஐபோன்ல இருந்து ஷேர் பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அவன் ஆட்ராப் மாதிரி கொண்டு வந்திருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் இல்லாத பட்சத்தில் யோசிங்களா, அப்போ அந்த ஃபைலை நான் எப்படி அனுப்பணும்னா பிசியில் போட்டு நான் பிசிக்கு அனுப்பி பிசியில இருந்து திரும்ப கேபிள் போட்டு இமானுவல் ப்ரோக்கு அனுப்பணும். இவ்வளோ சுற்றி போகிறதுக்கு பிள்ளைங்க ஹாட் ஸ்வாப்பபிள் கார்ட்ஸ்
பவர் ஆஃப் பண்றேன், பேட்டரி எடுக்கிறேன், கார்டு எடுக்கிறேன், இந்தாங்க ப்ரோ வேலை முடிஞ்சு. சோனி மொபைல் ஃபோன் வந்து டாப் நாட்ச். நம்ம இன்னும் மெமரி கார்டோட இருக்கு. அது ஆன், அதாவது மொபைல் ஃபோன் ஆன்ல இருக்கும்போதே நம்மளால மெமரி கார்டை கைட்ட முடியும். வேற எந்த மொபைல் ஃபோன்லயும் இப்ப நம்ம நோக்கியாவே எடுத்துக்கிட்டா கூட மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம மெமரி கார்டை கைட்டுவோம். இல்ல இதுல இப்போ வந்து இந்த புது சோனி இருக்குல்ல ப்ரோ, இவன் என்ன பண்ணிட்டான், XD சீரிஸ் கடந்த 8 வருஷத்துல சிம் ட்ரை அப்படி எடுத்தாலே சுவிட்ச் ஆஃப் ஆகி ரீபூட் ஆகும், பாத்திருப்பீங்களா? ஆமாமா, இப்ப நடக்குது. அதனால மெமரி கார்டு ஆனா எடுத்து கொடுத்துடலாம். நீங்க சொல்ற பழைய சோனில எல்லாம் அப்படியே உருவிடலாம். ஆன்லயே தான் இருக்கும் ஃபோன் ஆன்லயே இருக்கும். அப்படியே சரி. ஹாட் ஸ்வாப்பபிள் வந்து ஆக்சுவலா என்னன்னா ப்ரோ, இப்போ பேக் டோருக்கு கீழே மெமரி கார்டு இருந்ததுன்னா, பேட்டரி கீழே இருந்ததுன்னா வழியே இல்லை, பேட்டரி ரிமூவ் பண்ணி தான் எடுக்கணும். அப்போ வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, N900 5800 மாதிரியான போன்ல வந்து பேக் டோரை ஓபன் பண்ணிட்டு சைட்ல இருக்கும். சோ உள்ள வந்து என்ன இருக்கும், ஃபைல் மேனேஜர்ல போயிட்டு ரிமூவ் மெமரி கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே என்ன அதுவே சொல்லும், ஒரு 5 செகண்ட்ஸ் இல்ல 4 செகண்ட்ஸ் டைம் எடுத்து மெமரி கார்டு எஜெக்ட். இந்த மெமரி கார்டுலயே எவ்வளவு விஷயத்தை நம்ம கடந்து வந்திருக்கோம். ஆமா, ஒரு MMC மல்டிமீடியா கார்டு, அதுல என்ன இருக்கும், அதுல பெருசா ஒன்னும் ஸ்டோரேஜே இருக்காது. நம்ம 16 MB 32 MB 64 MB 128 MB போட்டா திணறிடும். நம்மளுடைய அந்த அப்ப இருந்த சிம்பியன் மொபைல் போன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஹை எண்ட்ல மேபி அது இருக்கலாம். பட் 6600 மாதிரியான மொபைல் போன்லாம் கொஞ்சம் கஷ்டப்படும் 128 MB அதை ஹேண்டில் பண்றதுக்கு. அதுல இருந்து SD கார்ஸ்ல இருந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து மினி எஸ்டியா அந்த மாதிரி ஏதாவது வந்தது. அதுக்கப்புறம் மைக்ரோ SD. ஸோ எவ்வளவு விஷயங்கள் நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு பாருங்களேன் இந்த டெக்னாலஜில. அப்படியே போய்கிட்டே இருக்கு. எங்க நிக்குது அதை பத்தி பேசினாலே வந்து நம்ம வந்து யுகங்கள் தாண்டி பேசலாம். அந்த அளவுக்கு தான் பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா MI மியூசிக் போட்டு விட்டுருக்கும். ஆமா, ஏன்னா அவங்களும் மெமரி கார்டோட தான் சுத்தின்னு இருந்தாங்க. அது வந்து தானாவே வந்துட்டு இல்ல ப்ரோ. இதுல ஹைலைட் என்னன்னா, ஷாமியோட போன் இருக்கு இல்லையா, Redmi 1S, நம்ம ஊருக்கு அதானே ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அப்போ இதெல்லாமும் அதுக்கு வந்து ஒரு பெரிய USP-ஆ இருந்துச்சு. என்னன்னா இந்த மாதிரி மெமரி கார்டு பிளஸ் பேட்டரி லைஃப், ஸ்னாப்டிராகன் 4 சீரிஸ் ப்ராசஸர், இதெல்லாம் இப்போ ஒரு பெரிய USP-ஆ இருந்துச்சு. அதோட பேர் பார்த்திருப்பீங்களா நீங்க, சைனால ரெட் ரைஸ்ன்னு இருக்கும். அது தெரியல எனக்கு, அந்த அளவுக்கு அந்த பீரியட்ல நான் அவ்வளோ இதுவா இல்லை, அந்த டெக்னாலஜில அந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட்டோட இல்லை. பட் அப்போ கூட ஒர்க் பண்ணாங்க இல்லையா கோ ஒர்க்கர்ஸ், அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா, இன்னும் இப்படி இருக்கு ஃபோனு, அவங்க அவ்வளோ ஆச்சரியப்படுவாங்க. பேட்டரிலாம் அப்படியே முறையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த மீ ஃபோன் வந்தப்போ அவங்க மெயினாக அவங்க சொன்னது வந்து பேட்டரி, அதுக்கப்புறம் அந்த ஸ்பெக்ஸு ஃபாஸ்ட்டாக இருக்குது. அந்த பேட்டரியை தான் அவங்க வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி சொன்னாங்க. பேட்டரி வந்து அப்படி நிற்கிது, ஒரு தடவை சார்ஜ் போட்டால் 1.5 நாள் 2 நாள் ஆனாலும் நிற்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதுவும் கைண்ட் ஆஃப் அ டிரான்சிஷனுங்க, அதுக்கு தான் சொல்கிறோம், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இதெல்லாம் எதுக்கு தெரியுமா சொல்கிறோம், இன்னொன்று இப்போ யோசிச்சு பாருங்களேன், நான் இப்போ ஒரு கம்பெனியாக இருந்து இப்போ பிக்சல் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஊருக்குள்ளே வர போகிற எல்லாரையும் கூப்பிட்டு, ஏங்க என்னங்க நியாயம் இது, ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேயும் பேக்கில் வந்து நார்மல் கிளாஸும் யூஸ் பண்ணுறீங்க, என் ஃபோனை காப்பி அடிச்சிட்டிங்கன்னு சொல்லலாமா? சொல்லவே முடியாது. அதுதான் அதாங்க இது நம்ம பேசின மாதிரி. இப்போ கால் வந்து போகிற போக்கு ஒன்றும் சரியில்லை. காலுக்கு வந்து இப்போ என்னன்னாக்கா, அவர் வந்து தனக்குன்னு ஒரு இடத்த வந்து மக்கள் மத்தியில் கிரியேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு, அது மக்கள் மத்தியில் கிரியேட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்க மத்தியில் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து புதுசாக ஏதாவது அப்பப்போ அந்த லைம் லைட்டில் இருக்கணுங்கிறதுக்காகவே அவர் வந்து ஏதாவது ஒரு ட்வீட் பண்ணுறதோ இல்லை சம்மந்தமே இல்லாமல் ஐஃபோனை வந்து இப்போ ஏதாவது ஒரு CEO, இப்போ சாம்சங் CEO வேறு ஏதாவது ஒரு மொபைல் ஃபோனை எடுத்து அவர் ரிவ்யூ பண்ணியிருக்காரா இது வரைக்கும்? அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. இவர் என்ன நினைக்கிறாருனாக்கா, மக்களில் ஒருத்தர் பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இவரு அப்படிங்கிற ஒரு இமேஜை கொண்டுட்டு வர முயற்சி பண்றாரு. நல்லா இருக்கு ப்ரோ. அது ஆக்சுவலா எப்படின்னா ப்ரோ, இப்போ ஒரு கம்பெனிக்கு வந்து அவங்க தயாரிக்கிற ப்ராடக்ட் தான் வந்து ஒரு இதுவா இருக்கணும், ஒரு பிராண்டா இருக்கணும். அதுதான் பேசணும். நீ பேசுற நிறுத்து, உன் பொருள் பேசணும், அந்த பொருள் பேசணும், அந்த மாதிரி இருக்கணும். அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கணும். இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பிராண்டா மாத்திட்டாரு. இல்ல ப்ரோ, அதான் எனக்கு என்ன கடுப்புனா, நீங்க இப்ப சொன்னதுனால ஒரு பாயிண்ட் வருது. அன்பாக்சிங்கிறது இமானுவல் ப்ரோ பண்ணலாம், நான் பண்ணலாம், நாங்க பண்ணிட்டு நாங்க என்ன சொல்லலாம்னா, அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் நத்திங் ஃபோனுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் நத்திங் ஃபோன் 1 பார்க்கும்போது அதுவே ஆக்சுவலா OnePlus 1 டப்பா தான். அதையே நான் வந்து நம்ம சேனல்ல நீங்க வேணா பழைய நத்திங் ஃபோன் 1 அன்பாக்சிங் போய் பாருங்க, கலாச்சிருப்பேன். டைமென்ஷன் மோகண்டு மாறல, வெக்கமே இல்லை, அப்படிதான் இருந்தது எனக்கு. அப்படியே OnePlus 1 டப்பா ப்ரோ. இது எதுக்கு சொல்றேன்னா, அப்பயும் அதுல ஒரு ப்ராப்ளம் இருந்தது. OnePlus 1 அப்பயே கொஞ்சம் தின் ஃபோன், பாக்ஸ் இப்படிதான் ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது எடுத்து வெளில விழாது, புக் மாதிரி ஓபன் பண்ணுவோம். உள்ள ஃபோன் இருக்கும், சூப்பரா இருக்கும். வெல்கம் டு OnePlus அந்த கம்யூனிட்டி, நெவர் செட்டில், சைனஜன் வேற பவர்ட் இல்ல. அப்ராட்ல வாங்கினா சைனஜன் இருக்கும், இந்தியால சைனஜன் இருக்காது. அதுக்கு காரணம் என்னன்னா, மைக்ரோமேக்ஸ் யூ சீரீஸ்ல வச்சிருந்தான், அதனால பிரச்சனை. அதனால சைனஜன் போடக்கூடாது. ஸோ இங்க OnePlus இருக்கும், சாண்ட்ஸ்டோன் கலரு. ஓபன் பண்ணீங்கன்னா புக் மாதிரி இப்படி ஓப்பன் ஆகும். உள்ள வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி ஒரு ரேப் மாதிரிலாம் இருந்து செமையா இருக்கும். அதே சைஸ் டைமென்ஷன் தான் இது. ஆனா இங்க கூத்து என்னன்னா, இப்படி கிளிக்கிற மாதிரி பண்ணியிருந்தான்.
நத்திங் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சுத்தி இப்படி கிளிக்கிற மாதிரி இருக்கும், சைடுல ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும், உள்ள இருந்து போன் வெளில விழும் அப்படி சாச்சிங்கன்னா. நிறைய பேர் கீழே போட்டாங்க. நிறைய பேர் வந்து நம்ம சோ கால்டு டெக் விளாகர்ஸ் ஆர் டெக் என்தூசியாஸ்ட் நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் சமீபத்துல அந்த டெக் என்தூசியாஸ்ட்ங்கிற அந்த பேர் ரொம்ப அதிகமா வருது. டெக் விளாகர்ஸ் எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னாக்கா பேக்கிங் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்களா நத்திங், இதெல்லாம் மாஸ் பண்ணியிருக்காங்க. வேற லெவலுங்க. இந்த மாதிரி ஒரு அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸை நான் இவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கலங்கன்னு ஆத்துன்னு ஆத்திட்டு இருந்தாங்க. பட் இதுல எனக்கு இன்னொரு விஷயம் ஒன்று தோணுது. இப்போ நான் இடைமறைக்கிறேன்னு நினைக்காதீங்க. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு டெக் என்தூசியாஸ்டாவே நீங்க பேசிட்டு இருக்கீங்க. டெக் டீகோடர்ஸ்ன்னு சில பேர் இருக்காங்க. இப்போ என்னன்னாக்கா இப்போ சினிமாவெல்லாம் டீகோட் பண்றாங்க இல்லையா, படம் வந்துடும், படம் ஊத்திக்கிச்சா ஓடுனிச்சாங்கிறது இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 2-3 பேர் உட்காந்துட்டு அந்த சீனை பாத்தீங்களா, இந்த சீன்ல அப்படி பேக்ல பாருங்களேன், அந்த பேக்ல இருக்கிற கேரக்டர் இப்படி முறைச்சி பாக்குது, இப்படி கண்ணு பாத்தீங்கன்னா இப்படி இந்த கண்ணு ஒரு கண்ணை பாருங்க, இங்க முடி தொங்குது, இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி அப்பயே அவங்க OnePlusக்கு மாற்றா நாங்க வர்றோங்கிறத OnePlus 1 அந்த அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸை மறைமுகமா கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு டெக் டீகோடிங். இதை ஒரு டீகோடர்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, அவங்க மனசுல என்ன இருந்ததோ அதை அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்லயும் அந்த மொபைல் டிவைஸ்லயும் அவங்க கொடுக்க ட்ரை பண்றாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா, நான் சொன்ன மாதிரி அவங்க OnePlus கூட இனிமேல் போட்டி போட முடியாதுங்கிற அந்த இதை ஒத்துக்கிட்டு இப்போ ரியல்மி கூட போட்டி போடுறதுக்கு தயாராகிட்டாங்க. அதனால தான் இப்போ ரியல்மியை அவங்க சப்ஜெக்டுக்குள்ளே கொண்டுட்டு வராங்க. இனிமேல் நமக்கு போட்டி இவன் தான், இன்று முதல் இவனுடைய எதிரி அவன். அந்த மாதிரி நான் என் எதிரியை மாற்றிட்டேன். ஆமாம், அதாவது தனி ஒருவன் டைலாக் வராங்க. எப்படின்னா உன் எதிரி யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி அப்படின்னு ஒன்று. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன தெரியுமா கேட்கணும், ஏன் வாரமான ஒரு ஃபோன் விட்டுட்டு இருக்கான்டா, நீ என்ன பண்ண போற அப்படிதான் கேட்கணும். அதிலேருந்து நாங்கள் மாற்றாக வர்றோம். அவங்க வாரம் விடுவாங்க, நாங்கள் வந்து ஒன்று வந்து அவங்கள்ட்ட இருந்து நச்சுன்னு காப்பி பண்ணி எடுத்து விட்டுருவோம். கேட்டால் அவங்க எங்கள்கிட்ட இருந்து காப்பி அடிச்சாங்கன்னு சொல்லிடுவோம்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டா, ரியல்மி 14 சீரிஸ் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? 14 Pro Plus இதெல்லாம் 7S Gen 3 தான். நத்திங் ஃபோன் 3A சீரிஸ் 7S Gen 3 தான். பெரிஸ்கோப் ரியல்மி 14 Pro Plusல இருக்கு, நத்திங் ஃபோன் 3A Proல இருக்கு. எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். ஆனா எண்ட் ஆஃப் தி டே நிஜமா சொல்றேன் ப்ரோ, சும்மா ஏதோ வேணும்னே சொல்லணும்லாம் இல்ல. நத்திங் ஓஎஸ் தவிர, நத்திங் ஓஎஸ்ங்கிறது ஒரு AOSP இமேஜ், அது மேல நிறைய கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால கொஞ்சம் பெட்டரான விட்ஜெட்ஸ் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கு நம்ம வந்து எப்பயுமே சல்யூட் அண்ட் கிளாப்ஸ் தான் உண்டு. ஆனா நான் ரியல்மி 14 Pro Plusையும் நத்திங் ஃபோன் 3A ப்ரோவையும் கம்பேர் பண்ணும்போது நத்திங் ஃபோன் 3A ப்ரோவை நிறைய இடத்துல ரியல்மி வந்து ஈஸியா போட்டுருச்சு, அசிங்கமா இருந்தது. அது நீங்கள் வேணா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டையாவது இது ரியல்மி 14 Pro Plus இருந்ததுன்னா, உங்ககிட்ட நத்திங் ஃபோன் 3A Pro இருந்ததுன்னா, இல்லாட்டி எங்கேயாவது இருந்ததுன்னா தயவுசெய்து நீங்கள் வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து சோஷியல் ரெடியாக இருக்கும் ஒன்று. ரெண்டாவது வந்து மேக்ரோ மாதிரியான விஷயங்களுக்கு ஆன் பாயிண்ட் ஃபோக்கஸ் பண்ணுது ரியல்மி. வீடியோ ஸ்டெபிளைஸ்டாக இருந்தது. இது எல்லாமே மிஸ்ஸிங். கடைசியில் ஒரு சோகால்டு இல்லை, நமக்கு தெரிந்த நாங்கள் வந்து இன்ஸ்பயர் பண்ணுற, அதாவது எங்களை இம்ப்ரெஸ் பண்ண ஒரு டெக் என்தூசியாஸ்டாக இருக்கக்கூடிய நீங்களே அது வந்து ரியல்மி கூட தான் போட்டிங்கிறத ஒத்துக்கிற வகையில தானே பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, போற பக்கம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. அதுதான் ஆக்சுவலா அவங்களுக்கு அதுதான் வேணும். அவங்க வந்து தங்களுக்கான ஒரு எதிரியை செட் பண்றது தான் அவங்களுடைய கோலா இருந்திருக்கு. முதல்ல ஐபோன் சாம்சங்னு செட் பண்ண முயற்சி பண்ணாங்க, கழுவி விட்டாங்க. அதுக்கப்புறம் OnePlus எடுத்து வச்சுட்டு அதுக்கு போட்டி அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. அதுவும் ஒன்றும் செட் ஆகுற மாதிரி இல்லை. இப்போ கடைசியாக ரியல்மிக்கு வந்திருக்காங்க. அடுத்தது டெக்னோ, அதுக்கு அடுத்தது என்னென்ன இருக்கோ அதுக்கெல்லாம் போவாங்க. அவங்க அங்கதான் என் தலைவனுக்கு நீங்க கிட்ட கூட வர முடியாது. HMD நான் நினைச்சேன், என்னடா நம்ம ஒரு வீடியோ வந்து நோக்கியாவுக்கோ HMDக்கோ விளம்பரம் இல்லாம போயிட்டு இருக்கேன்னு நடுவுல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டாரு. ப்ரோ நாங்க பட்டன் போன் வச்சிருக்கோம் ப்ரோ, UPI பேமெண்ட் பண்ண முடியும். அந்த பட்டன் போன் வந்து உங்களுக்கு 1 வாரம் பேட்டரி லைஃப் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன், வயர்லெஸ் FM ரேடியோ இருக்கு, மெமரி கார்டு ஆப்ஷன் இருக்கு, 3.5 ஜாக் இருக்கு, டார்ச் லைட் இருக்கு. போற போக்க பார்த்தா கால் பே கடைசியில வந்து அங்கதான் வருவாரு. உங்களுக்கு போட்டி இருக்கு வருங்காலத்துல பாருங்க, வெற்றிடம் ஒண்ணு இருக்கு நோக்கியாவுக்கு இடையில. இவர் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி அங்க வருவாரு. இல்ல இன்னொரு மிகப்பெரிய விஷயம் நம்ம பார்த்தோம்னா, இப்ப நம்ம OnePlus வளர்ச்சி அடைஞ்சதுல என்ன சொன்னீங்க நீங்கன்னா, இப்ப நான் வந்து அந்த பீரியட்ல வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இல்லை டெக்ல, கொஞ்சம் வந்து அவுடேட்டட் ஆயிட்டேன்னு சொல்லலாம், வேற ஒரு ஃபீல்ட்ல இருந்தேன்னு வச்சுக்கீங்கன்னா. இப்ப நீங்க வந்து OnePlusோட வளர்ச்சிக்கு காரணம் கம்யூனிட்டி சப்போர்ட். அவங்க வந்து ஒரு கூட்டமா அப்ப மக்களுடைய அந்த கருத்துக்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. அவங்க என்னென்ன ஃபீட்பேக் சொல்றாங்களோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி அதுல இருந்து அந்த போன்ஸை மேம்படுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. இப்ப கால் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை கொண்டுட்டு வரணும்னு ஆசைப்படுற ஒரு நபரா இருந்தாலும் அவரால் அது முடியலங்கிறதே அவர் வந்து ஒத்துக்கணும். ரிவர்ஸ்ல தான் இருக்கு. ஆமா, இப்ப அவர் வந்து என்னதான் அவர் வந்து என்ன பண்ண ட்ரை பண்றாருன்னா, நான் என்ன பண்றேனோ அதை மக்கள் அக்செப்ட் பண்றதுக்கு எப்படி பண்றது. கரெக்ட், அந்த மைண்ட் செட்ல தான் கொண்டுட்டு போறாரு. ஆப்பிள் மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க.
ஆப்பிள் என்ன பண்றான் ப்ரோ, அவன் என்ன பண்ணான்னு எனக்கே தெரியல. 4 வருஷமா நானும் தெரியறதா பண்ணானான்னு ஒன்னும் பண்ணல. சரி போன வருஷம் ஈவெண்ட்ல பேசினா அதுவும் வெளில வரல. வந்து ஒரு சிம்மாசனத்துல ஏறி உட்காந்துட்டு இதை பண்றான்னு வச்சுங்க, இது வந்து ஒரு கீழே இருக்கிற சிம்மாசனத்துல தான் இருக்கு. அது என்ன ட்ரை பண்றாரு, ஒரு படித்துறையில உட்காந்துட்டு என்ன பண்றாருன்னா அவரு இந்த படித்துறையில வச்சுக்கிட்டு அந்த சிம்மாசனத்துல இருக்கிறவனை போட்டு அடிக்கிறது, அவங்க கூட தன்னை கம்பேர் பண்ணிக்கிறது. இந்த லாஜிக் ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ, ஃபார்முலா கரெக்டா இருக்கே, அதனாலதான் அவன் ஃபாலோ பண்றான். அதுதான் மார்க்கெட்டிங். அதனாலதான் சொன்னேன், அவர் வந்து ஒரு சிஇஓ கிடையாது, அவர் வந்து அந்த இந்த பொருளுடைய மார்க்கெட்டிங் மட்டும் கிடையாது, அவருக்கே அவர் ஒரு மார்க்கெட்டிங். விடுங்க, ஒருத்தர் இருக்கா நம்ம ஏரியால, இனிமே கோவம் வந்தா அவனதான் கை கால்லாம் கெட்டி உரமா வச்சு. சரி இவ்வளோ நீங்க சொல்றீங்க, நான் உங்கள்கிட்ட கேட்கறேன். இப்போ வந்து ஆப்பிளோட சிஇஓ டிம் குக்கா அவர் பேரு, அது வந்து நீங்க தான் அடிக்கடி பிரயோகப்படுத்தி எனக்கு தெரியும். எனக்கு வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் தெரியும், அதுக்கப்புறம் டிம் குக்குன்னு ஒரு நபர் இருக்கிறதே நான் பெருசா கண்டுக்கல. ஆப்பிள் மொபைல் போனுங்கிறது தெரியும். சாம்சங்கோட சிஇஓ எனக்கு யாருன்னு தெரியாது. நான் சாம்சங் மொபைல் நிஜமாவே ப்ரோ அந்த நேம் வந்து மறந்தே போச்சு. இப்போ ரீசெண்டா மாறினதுக்கு அப்புறமும் மறந்து போச்சு. ஆமா இல்ல S26 அல்ட்ரா கூட நான் வாங்குவேன், ஆசை அது வரும்போது எப்படி வருதுங்கிறத பொறுத்து. அந்த அளவுக்குலாம் எனக்கு சாம்சங் பிடிச்சிருக்கு. ஆனா அது சிஇஓ பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. எனக்கு அதுல வந்து ரொம்ப ஆர்வம்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு பிராண்டுக்கு இப்போ OnePlus-ஓட சிஇஓ வந்து ஒருத்தன் இருந்தப்ப தெரியும், அவன் தான் இப்ப வேற ஒரு இடத்துல இருக்கான். இப்போ வந்து OnePlus-ஓட சிஇஓ யாருன்னு கேட்டா தெரியாது. ஆக்சுவலா Oppo சிஇஓ தான் OnePlus, பீட்லாவ்னு ஒருத்தர் இருக்காங்க. ஓகே உங்களுக்கு தெரியுது. இல்ல அதான் அது நாங்க ஏன் தெரிஞ்சதுன்னா, அப்போ வந்து என்ன வரும்னா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், OnePlus Oppo கான்ஃப்ளிக்ட் இஷ்யூ அப்படி இப்படிலாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ப்ரோ. ஏன்னா அந்த OnePlus-னாலே கால் பேச சொல்லுவாங்க, ஓப்போனா பீட்லாவ் சொல்லிட்டு இன்னமும் கான்ஃப்ளிக்ட் ஆகுது, அது ஆகுது இது ஆகுதுன்னு சொல்லி அப்ப சொல்லுவாங்க. அப்பயும் என்ன சொல்லியிருக்காங்க, OnePlus-னா கால் பேவை சொல்லும் போது தான் உங்களுக்கு அந்த இடத்தோட சிஇஓவே உங்களுக்கு ஞாபகம் வருது. அப்பையிலிருந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தான் ஒரு கம்பெனி அப்படிங்கிற மாதிரி கால்பேங்கிற ஒரு பிராண்டை அவர் வளர்த்தெடுத்திருக்காரு. அவரு நத்திங்கிற ஒரு பிராண்டை வந்து உருவாக்கி இருக்காரு. இப்போ இந்த இதுல இருந்து அவர் சிஇஓவா இருந்து வெளியே போனாலும் கால்பேன்னு தன்னை ஒரு பிராண்டா நிலைநிறுத்திப்பாரு. இன்னொரு கம்பெனி கூட அவர் கொண்டுட்டு வேற யாராவது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவ்வளவுதான். ஆமா ஆல்ரெடி அவருதான் பிராண்டு. ஸோ அந்த பிராண்டை வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவரே மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறாரு. அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவார். நான் அதுதானே ப்ரோ சொன்னேன், கால்பே வந்து இருக்கிற எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸோடையும் டச்ல இருந்துகிட்டு அவங்கள தான் இன்வெஸ்டர்ஸா ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணி இந்த மாதிரி. நானே உங்கள்கிட்ட கேட்டேன் நத்திங்ல கொஞ்சம் பணத்தை கிடத்த போடலாமான்னு, நீங்க அப்போ சரியான ஒரு பதில் சொல்லல. எனக்கு சரியா சொல்லல, நான் தான் சொன்னேனே அவன் விற்காத ஓட்ட தக்காளியும் விற்க தெரிஞ்சவன் தான், போடுறதா போட்டுக்கோங்கன்னு தானே சொன்னேன் எல்லாரையும். யாருனாலும் அதில் போட்டுக்கோங்க. ஏன்னா எப்படின்னா ஃபோன் நல்லா வருதோ இல்லையோ, அவன் கரெக்டா வந்து காசு இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணுவோம். வாயாலே வடை சுட்டு எப்படியாவது அந்த வடையை வந்து வித்துருவான். அது வந்து காக்கா தூக்கிட்டு போன வடையா இருந்தாலும் சரி, பாதி கடிச்சு மணல்ல விழுந்து கீழே விழுந்து அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல போட்டு புரட்டின வடையா இருந்தாலும் விற்கிறதுல அவன் வந்து வேற லெவல். ஜெகதல பிரதாபன் பாதி பிஞ்ச வடைய கூட வச்சு திரும்ப ஃபுல் வடையா மாத்திடுவான். அதெல்லாம் வேற லெவல் அவன். ஸோ அதனால நம்ம சொல்ல வர்றது என்னன்னாக்கா, இந்த மாதிரி சண்டை நடக்கிறது இருக்கட்டும். இல்ல எனக்கு என்னன்னா கடைசியில சண்டை நடக்கிறது பிரச்சனை இல்ல. யங்கர் ஜென்ரேஷன் நீங்க என்ன பண்ணணும்னா, அட்லீஸ்ட் ஏஐ இருக்கு இந்த காலத்துல, 2A மாதிரியே வேற என்ன போன்ஸ்லாம் இருக்கு, 3A மாதிரியே வேற என்ன போன்லாம் லுக்ல இருந்ததுன்னு சொல்லி தேடுங்க. அதான் 2012 ஒரு போன் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் தேடி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு கம்பெனியோட ஸ்போக்ஸ் பர்சன் யாரோ அவங்க வெளில வந்து பேசுறது உண்மைதானா அப்படிங்கறத அனலைஸ் பண்ணுங்க. பிளைண்டாவே கை தட்டாதீங்க. இதுல எனக்கு வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன் நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்ப 6.7 இன்ச் ஒரு ஃபோன் இருக்குன்னு வச்சுங்க, அந்த 6.7 இன்ச்சுக்குள்ள என்னத்தை மாற்ற முடியும்? ஃப்ரண்ட்லெஸ் டிஸ்பிளே இருக்கு, ஃபுல் டிஸ்பிளே தான் கொடுத்தாகணும். அந்த டிஸ்பிளே குவாலிட்டியாக கொடுக்கணும். பேக் சைடில் தான் ஏதாவது மாற்ற முடியும். இல்லை சைட்ஸில் ஏதாவது அதை வந்து பாக்ஸியாக டிசைன் பண்ணலாம், இல்லை கர்வி நேச்சராக கொண்டுட்டு வரலாம். ஸோ பேக் சைடில் லைட் வச்சு கொஞ்சம் வித்த காட்டலாம், கேமரா பொசிஷன் மாற்றலாம். ஆமாம் கேமரா பொசிஷனை மாற்றலாம். வேறு என்ன ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ எல்லா ஃபோன்ஸுமே ஐடென்டிக்கல் தான். இதில் என்ன பார்த்து இவன் காப்பினாக்கா அதை ஒத்துக்கவே முடியாது. இல்லை ப்ரோ, அது இப்போ நீங்கள் காமிச்சிங்களா ரியல்மி, எனக்கு அதை பார்த்தோன்னே போக்கோ ஃபோன்ஸ் கூட ஞாபகம் வந்தது. எனக்குலாம் இப்போ எந்த அளவுக்குலாம் அதை பார்த்ததுமே Nord 4 தான் Nord 4 ஞாபகம் வருது. எனக்குலாம் வந்து எந்த அளவுக்கு தோணும் தெரியுமா ப்ரோ, நான்லாம் வந்து பழைய சோனியோட டிசைன் லாங்குவேஜ் இன்ஸ்பிரேஷன், நோக்கியா இன்ஸ்பிரேஷன்லாம் எடுத்து வந்து மாடர்ன் ஃபோனில் வைக்க முடியும்னு சொல்லுவேன். எப்படின்னா, இப்போ இந்த ஃபோனே இருக்குன்னு வைங்க, இந்த ஃபோனுக்கு வந்து இவ்வளோ பெரிய கேமரா பம்ப் இருக்கு சரியா, இதுலேயும் ஒரு பெரிய லாஜிக் இருக்கு. இந்த கேமரா பம்புக்கு ஈக்குவலாக நான் கொண்டு போனேன்னா இதில் 6000 mAh பேட்டரி வைக்கலாம். மொத்தமான திக்காயிடும். கேமரா பம்ப் திக்னஸ்க்கு ஃபோன் இருக்கும், திக்கான ஃபோன் தான். ஆனால் கேமரா பம்பே இல்லாமல் ஃப்ளாட் ஆகிடும். அதே சமயம் பேட்டரி எங்கேயோ போயிடும், 6000 mAh லித்தியம் அயன் பேட்டரி. ஆனா அதை கையில பிடிக்கிறதுக்கு அடுப்போமே, அது வந்து சப்ஜெக்டிவ்ன்ற அந்த இடத்துல தான். ஏன்னா நீங்க வந்து இப்போ இந்த மாதிரி திக்கா போறீங்க அப்படின்னா அப்போ வெயிட்டான மெட்டீரியல்ஸ் நான் அவாய்ட் பண்ணுவேன்.
ஏன்னா எனக்கு வெயிட் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் காம்ப்ரமைஸ் பண்ணணும். இப்போ இவன் என்ன பண்றான், அந்த ப்ரீமியம்னஸ் அப்படிங்கிறத வெயிட்ல தான் டிபெண்டா கொண்டு போறான். இப்போ கையில எடுத்ததுமே என்ன ஆகும்னா, இப்போ 9A இதையும் எடுத்தா 9A பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஹெவியா இருக்காது. 9A ரொம்ப லைட் வெயிட்டா ஃபீல் ஆகும். ஆனா அது வந்து பிளாஸ்டிக், சைட்ல வந்து நார்மல் அலுமினியம். பட் இது வந்து எப்படின்னா உங்களுக்கு அதே அலுமினியமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கான். பிளஸ் பின்னாடி கிளாஸ் உள்ள ஸ்ட்ரக்சரல் இதுக்காக கொஞ்சம் மெட்டல் ஃப்ரேம் அதுன்றது கண்டிப்பா இருக்கும்னு தெரியும். நீங்க கையில எடுத்தீங்கனாலே இது ரொம்ப ஹெவியா இருக்கும். அது தெரியுது. இது பார்க்கவும் சூப்பரா இருக்கு. அதே அந்த சாம்சங்ல கிடைச்ச அதே ஒரு பாலிஷான ஒரு டெக்ஸ்சர் கையை வைக்கும்போது இருக்கு. 100% ஐபோன் டிசைன் தான் இது. ஆமாங்க, பாக்ஸியா இருக்கிறது எல்லாமே அப்படி இல்ல ப்ரோ, அந்த இதுக்கு சொல்லல. பாக்ஸிய வந்து நான் அப்படி சொல்லவே மாட்டேன். பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த HTC போன்லயும் உங்களுக்கு கர்வ் இருக்கும் சைடுல. HTC தான் நிறைய பேருக்கு ODMA வந்தான், ஐபோனே வந்தான் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தான். சரியா? அதனால அதெல்லாம் மேட்டர் இல்லை, நான் அதை கேள்வியாவே கேட்கல. என்னன்னா இப்போ இதே போனை ஒரு ஸ்பீக்கர் 2 ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர் இதுல வச்சு லைட்டா மூவிங் பார்ட்ஸ் ஏன் வைக்க முடியாது? ஏதாவது வித்தியாசமா யோசிக்கிறதுக்கு சொல்றேன். IP ரேட்டிங்க்குலாம் எங்கேயோ போயிட்டீங்க, IP69 சொல்றீங்க. எனக்கு அந்த அளவுக்கு கூட ஆனா ஃபோல்டு ஃபிளிப்புங்கிறீங்க. லாஜிக்கலா பார்த்தா நம்ம மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா மீடியா கன்சம்ஷன் இன்னைக்கும் பண்றாங்க. எனக்கு புரிஞ்சு போயிட்டு நீங்க ஐபோன் 2.5 லட்சம் அந்த டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகி ஆகிறது பத்தாம இப்ப பிக்சலையும் 2.5 லட்சம் 3 லட்சத்துக்கு தள்ளி விடுறதுக்கு நீங்க என்ன வேலை பார்க்கணுமோ? பிக்சல் இல்ல ப்ரோ, நீங்க நம்மளே ஒரு போனா இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமா, சும்மா எல்லாரும் பண்றாங்கன்னு ஸ்லாப் மாதிரி பண்ணாம ஸ்லாப்லயே ஏதாவது வித்தியாசமா பண்ணுங்களேன். அட்லீஸ்ட் அழுத்தினா வெளில வர மாதிரி ஏதாவது பண்ணி தொலை சும்மா. ஆனா வித்தியாசமா பண்ணுவாங்க எல்லாத்தையும் நீங்க வந்து எக்ஸிபிஷன்ல வைக்கிற மாதிரி பாதுகாத்து வச்சிருக்கீங்க. இப்போ ஒரு மொபைல் போன் அது பேர் என்ன, ஏதோ ஒரு ட்ரானிக்ஸ் சொன்னீங்களே, அந்த ஃபுல்லா செராமிக்ல பேக் சைடு அங்க வச்சிருப்பீங்களா, பளபளப்பா இருக்குமா? ஆமாமா, ஓகேவா, ஆண்டி ரூபினோடது. கரெக்ட், எசென்ஷியல் எக்ஸாக்ட்லி. அந்த மொபைல் போன் வந்தது. அந்த மொபைல் போன் வந்து ஆக்சுவலா அது எத்தனை பேர் வாங்கினாங்கன்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் வந்து மொபைல் போன் தயாரிக்க மாட்டேன்னு சொல்லி ஓடிட்டான். அப்போ ஏதோ ஒரு புதுசா அந்த காலத்துல பண்ணிருக்கான். அதுக்கான மக்களுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? அதுல நிறைய பிரச்சனை இருக்கு ப்ரோ. இப்ப நான் ஏதாவது ஒண்ணு பண்றேன்னா அதுல வந்து என் கூட இருக்கக்கூடிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வைங்களேன், இப்ப நீங்க பாரத் எல்லாரும் இருக்கீங்கன்னு வைங்க, நான் ஒண்ணு பண்ணணும்னு சொல்றேன். இதை நீங்க எல்லாரும் அனலைஸ் பண்றீங்க. சரிடா இவன் சொன்னானா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்டா, அந்த நம்பிக்கை இருக்கணும். அவருக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல பாதி விஷயம் பின்னாடிதான் போயிட்டு சரியா? அது ஒரு குரூப் ஆஃப், இப்போ ஒரு இண்டிவிஜுவல் தான் டிசைட் பண்ண போறாரு. வெளில வர போகுதுன்னா நார்மலாவே பிரச்சனை எய்தர் செத்துரும் இல்லைன்னா சூப்பரா மாறும். ஏன்னா பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்கல்ல. இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுது, 10 பேர்னு வைங்களேன், 10 பேருக்கு மத்தியில ஒரு சூப்பர் இதை சொல்றாருனாலும் அது சூப்பருங்கிறது இவருக்கு தோணலாம், இன்னும் 2 பேருக்கு தோணலாம், பட் 7 பேருக்கு தோணலன்னா செத்து போடும். அந்த மாதிரி தான் நிறைய செத்து போச்சு எசென்ஷியல். இல்லை அதே மாதிரி தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு டிசைன் ஒன்று சொல்கிறீங்க இல்லையா, அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னே வச்சுங்களேன். இப்போ ஏதோ நம்மகிட்ட இருக்கிற காசு எடுத்து போட்டு ஏதோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு பேங்க்கில் லோன் வாங்கி கடனை வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து நூடில்ஸ் ஆகி ஒரு கம்பெனி ஒன்று நான் ஒத்துக்கிறேன் ப்ரோ. ஓகேவா? இந்த காலத்தில் நான் இப்பயே சொல்லிடுறேன், இந்த காலத்தில் அதெல்லாம் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே எஸ்டாப்ளிஷ்டு பிராண்டுக்கு தான் போவேன்னு சொல்லி கிளம்பி போயிடுவாங்க. அதனால நம்ம நிஜமாவே பெரிய விஷயம் பண்ணியிருந்தாலும் கூட அது ரீச் ஆகாம போறதுக்கு என்ன பண்ணணும்னு தான் காம்படிஷன்ல பார்ப்பாங்க. இல்ல இந்த கம்பெனி ஆரம்பிச்ச பிறகு நம்மளாலேயே அந்த போனை வாங்க முடியுமாங்கிறதே சந்தேகம். ப்ரொடக்ஷன்ல இருந்து நம்ம காசை கொடுக்காம வேணா அதை எடுத்து வச்சுக்கலாம், ஆனா நம்மளாலேயே அந்த காசை எடுத்து போட்டு அதை வாங்க முடியுமான்னு சந்தேகம். அப்போ ஒரு கம்பெனி ஆட்டோமேட்டிக்கா என்ன பார்ப்பாங்கன்னாக்கா அவங்களுக்கு தேவை சேல்ஸ். ஸோ அதுக்காக தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. எதுக்கு நம்ம வந்து புதுசா ஏதாவது பண்ணணும், அரைச்சிடலாம். இப்போ மக்கள் என்ன விரும்புகிறாங்க, மக்களை எப்படி எல்லாம் வந்து விரும்புகிறாங்கிறத விட மக்களை எப்படி எல்லாம் ஷேப் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு மவுல்டு பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா. ஒரு கம்பெனிஸ் வந்து இதெல்லாம் தான் ஃபியூச்சர்ஸ், இதெல்லாம் தான் வருங்காலத்தில் உங்களை வந்து இது பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்லிட்டாங்க. சர்க்கிள் டு சர்ச்லாம் நம்ம வந்து கேட்டோமா, வாட்ஸ் தி பர்பஸ் ப்ரோ? சர்க்கிள் டு சர்ச் வந்து எனக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு ப்ரோ. இல்லை யூஸ் ஆகுது, நான் இல்லைன்னு சொல்ல. பட் அதுதான் வந்து அதை வச்சு தான் S24 அல்ட்ராவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. இல்ல அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து அடுத்தடுத்த இதுல வருது. அதாவது சொல்லணுமேன்னு சொல்லிட்டு அதை சொன்னாங்க. ஆனா எனக்கு எப்படி இருக்குன்னா, நிஜமாவே நீங்க சொன்ன மாதிரி இப்போ சர்க்கிள் டு சர்ச் நிறைய இடத்துல யூஸ் ஆயிருக்கு ப்ரோ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த போட்டோ இருக்குன்னு வைங்களேன், இந்த போட்டோ வந்து நான் இப்படி பண்ணேன்னா இது எந்த அளவுக்கு கெஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். பாருங்க, இந்த பறவை இங்கெல்லாம் இருக்காதுங்க. கரெக்ட் ப்ரோ, அதான் எந்த அளவுக்கு கெஸ் பண்ணுது பாப்போன்னு. அங்க இருக்கிறது என்ன தெரியுமா, அது கொக்குக்கு இது வேற ஒரு பறவையை காட்டுது. ஆனா நான் மேக்ரோ எடுப்பேன்ல, மேக்ரோ எடுக்கும் போது சில பூச்செல்லாம் நான் அப்பயே டக்குன்னு செக் பண்ணி கண்டுபிடிச்சிருவேன் ப்ரோ. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இல்ல அதுல எனக்கு புரியுது, பர்பஸ் இருக்கிறவங்களுக்கு ஓகே. பட் இந்த பர்பஸ் இருக்கிறது தான் இனிமே வருங்காலத்துல எல்லா போன்லயும் இருக்கணும்னு யார் முடிவு பண்ணதுன்னு நான் கேட்கறேன்.
நான் புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு போட்டோ ஒன்று எடுக்கிறோம், இப்போ என்ன வந்து கட் பண்ணிக்க முடிஞ்சுது, அது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர். இப்போ நம்ம கிளிக் பண்ணோம்னா சாம்சங்ல கட் பண்ணிக்க முடிஞ்சுது. எல்லா பிராண்டும் அதே ஃபாலோ பண்ணாங்க. இன்னைக்கு ஓப்போல இருக்கு, ஷோமில இருக்கு, எல்லா போன்ஸுமே ஐக்கூல இருக்கு, விவோல இருக்கு, எல்லா போன்ஸுமே ஃபாலோ பண்றாங்க. பட் அதுக்கு விதை யாரு போட்டா? விதை ஒருத்தன் போட்டிருக்கான். அத மாதிரி தான் இப்போ அந்த மாதிரி இந்த ஏஐலையும் இதெல்லாம் ஃபியூச்சர். சர்க்கிள் டு சர்ச்சுக்கு அடுத்தது இப்போ வந்து அந்த வின் நாய்ஸ் ரிடக்ஷன், அது வந்து பிக்சல் ஆரம்பிச்சு விட்டா அதை அப்படியே எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி யாராவது ஒரு பிராண்ட் ஒருத்தன் ஆரம்பிச்சு விட்றான், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக யூசருக்கு என்ன நீட் இருக்கு? நம்ம வந்து ஆக்சுவலாக ஒரு வீடியோகிராஃபர்கிட்ட அவங்க போய் கேட்டாங்கனாக்கா நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சஜஷன் கொடுக்கலாம். அதில் வந்து இந்த வின் நாய்ஸ் ரிடக்ஷனும் ஒரு ஃபியூச்சராக இருக்கலாம். பட் இதுதான் வந்து நீங்க எல்லாரும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸ் ஆசைப்பட்டாங்களான்னா தெரியாது. ஆமா, தெரியாது. ஸோ பிராண்ட் வந்து இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளை நம்ப வைக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அதை பின்பற்றி அடுத்தடுத்த பிராண்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. உண்மைதான் நடந்துட்டு இருக்கு. உண்மைதான், இதுல எந்த தப்பும் கிடையாது, அது கரெக்ட் தான், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, இப்படியே நினைச்சு கடைசியில யாருமே எதுவுமே புதுசாவே பண்ண மாட்டாங்க. அப்புறம் அப்படியே ஸ்டாக்னன்ட் ஆகி அப்படின்னு நின்றோம். அதுக்கப்புறம் புதுசாக ஒன்று வரும் வருங்காலத்தில். அதாவது இப்போ எல்லாம் வந்து போன பிறகு மக்களுக்கே ஒரு சலிப்பு தட்டிட்டுனாக்கா, இப்போ எப்படியுமே வாட்சில் தான் எல்லாம் வந்து மக்களுக்கு எங்க ப்ரோ சலிப்பு தட்டுது? மக்களுக்கு ஃபோனுங்கிறது ஒரு மீடியமா மாறிடுச்சு. அதுல இருக்கிற ஆப்ல அவங்க ஒண்ணுத்துக்காக அதை கண்டென்ட் பாக்குறாங்கல்ல, அதுக்கு என்னைக்கு சலிப்பு தட்டுதோ அன்னைக்கு தான் ஃபோன்ல சலிப்பு தட்டும். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற வர்த்தகத்தை பாருங்க. ஒரு ஃபோனுங்கிறது வெறும் ஃபோன் மட்டும் கிடையாது. அந்த ஃபோன் மூலியமா என்டர்டைன்மெண்ட்டை புஷ் பண்றாங்க, இன்ஃபர்மேஷன்ஸை புஷ் பண்றாங்க. இன்ஃபர்மேஷனா? அட்வர்டைஸ்மெண்ட். அதான் இன்ஃபர்மேஷன்னாக்கா அட்வர்டைஸ்மெண்ட் தான் புஷ் பண்றாங்க. நம்ம என்ன நினைக்கணும், நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு யங்ஸ்டர் மத்தியில அவங்க என்ன நினைக்கணும், இவன் தான் இதை தொடக்கத்துல பண்ணனா, இவன் தான் ராஜா, இவனை பார்த்து தான் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்கிறத ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நம்ம தலைவன் வந்து விதைக்கிறதுக்கு முயற்சி பண்றானா, இந்த மாதிரி தான் கூகுளும் பண்றாங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்றேன். புரியுது. கூகுளும் வந்து ஒவ்வொரு தடவையும் அவங்க புஷ் பண்றது. இப்போ யூடியூபா இருக்கட்டும், யூடியூப்ல இல்ல ப்ரோ, இதுல ஆனா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. கம்ப்யூட்டேஷனல் போட்டோகிராஃபி அப்படின்னு சொன்னான்னா நிஜமாவே அது இவன் மட்டும் தான் பண்ணியிருக்கான். ஆமா, பண்ணா. சரியா? இல்ல இப்போ எல்லாரும் பண்றாங்கல்ல. எல்லாரும் எங்க பண்றாங்க? எல்லாரும் வந்து இமேஜ் டாக்கிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல ஏஐயோட அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குல்ல, இப்போ அதை எப்படி நீங்க கம்ப்யூட்டேஷனல் இல்லைன்னு சொல்ல முடியும்? இது வந்து ஏஐ ரீடிராயிங் மாதிரி. கூகுள் வந்து அன்னைக்கு பண்ணது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ விவோ பண்ற மாதிரி எல்லாம் உட்காந்து ப்ராசஸிங்லேயே சொல்றோம் ப்ரோ. இப்போ வந்து இப்போ ஒரு ஃபோன் இருக்குன்னு வச்சுங்களேன், இப்போ ஷோமி வந்து கேப்சர் பண்ணுதுன்னு வச்சுங்க சென்சார். அந்த சென்சார் அந்த ஐஎஸ்பியை மீறி அந்த ஃபோட்டோகிராஃபியில் சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸை ஏஐ யூஸ் பண்ணி அது கொண்டுட்டு வருது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏஐ யூஸ் பண்ணி எதையும் கொண்டு வரல. அப்படியா? அது வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா வரைஞ்சிடுறாங்கன்ற, அது இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. அதுக்கு பேரு இப்போ இவன் முயற்சி பண்ணது அன்னைக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட். பிக்சல் 3ல வர ரிசல்ட் வந்து இம்ப்ரூவ்மெண்ட். அது மாஸ், அது கம்ப்யூட்டேஷனல் போட்டோகிராஃபி. இப்போ இருக்கிறது கம்ப்யூட்டேஷனல் எல்லாம் கிடையாது. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இங்க கேமராவே இல்லைனாலும் போட்டோ எடுக்க முடியும்ன்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்ல ப்ரோ, ஒரு ஃபியூச்சரா நம்ம பேசணும் இல்லையா? ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது அதான் இதுல சொல்லியிருந்தேன், விவோல ஒரு டாகிள் இருக்கு, அது எனேபிள் பண்ணா பெயிண்ட் அடிச்சு விட்டுரும். ஆமா, ஏஐ வந்து அந்த ப்ராடக்ட் ரொம்ப மங்கலா அது தெரிஞ்சதுன்னா, இப்ப கடல்ல பீச்சுக்கு பக்கத்துல போட்டோ எடுக்கிறீங்க, தூரத்துல ஒரு கப்பல் இருக்குன்னு வச்சுங்களேன், அது கப்பலுங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அது ஒரு கப்பல் மாதிரி போட்டுக்குது இல்லையா? ஆமா, அதே போட்டுக்கும். இப்ப நிலா இருக்கு இல்லையா, ஆனா அது கம்ப்யூட்டேஷனல் வராதுன்றேன். ஓகே, அந்த மாதிரி சொல்றேன். கம்ப்யூட்டேஷனல் போட்டோகிராஃபி என்ன பண்ணுச்சுன்னா, இப்போ அந்த இடத்துல என்ன போட்டோ வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டச்சப் நடக்கும், அவ்வளவுதான், சின்னதா நடக்கும். நீங்க வந்து அந்த டச்சப்பே இல்லாம அந்த போட்டோவை பார்த்தாலும் எப்படி இருக்கும்னா போட்டோவாவே இருக்கும். இன்னைக்கு ஆனா அப்படியா இருக்கு. அந்த டாகுல் நான் டிசேபிள் பண்ணிட்டேன்னா அங்க என்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. டாகுல் எனேபிள் பண்ணா வேற ஏதோ வருது. அந்த இது வந்து கொஞ்சம் கொடூரமா தான். இது வந்து ஏஐ ப்ராசஸிங்னு அவங்க சொல்றாங்க. நிறைய பேர் ஆமா ஓவரா கொண்டுட்டு போயிட்டாங்க. ஆமா, இந்த ப்ராசஸிங், இந்த ஓவர் கில் பண்ண ப்ராசஸிங் தான் எதுல டாப்ல இருக்குன்னா விவோல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அப்புறமா தான் பாத்தீங்கன்னா ஓப்போ, ஷாமி. பட் அதுதான் மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொல்றேன். அவங்க வந்து மக்களுக்கு பிடிக்க வச்சுட்டாங்க, அதுதான் இப்போ வந்து விரும்புறாங்க. நீங்க அன்னைக்கு கூட அங்கதான் பிரச்சனை, அங்கதான் அதான். இப்போ நான் திரும்பி அதான் சொல்றேன் ப்ரோ, ஒரு எந்தூசியாஸ்ட்க்கும் காமன் பீப்புளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதாவது இப்போ நம்ம வந்து எது கெத்துன்னு நினைக்கிறோமோ, இப்போ அதான் சொல்றேனே, விவோ V40 V50 விற்கிற அளவுக்கு நம்ம ஆனால் எதை நினைச்சு யோசிப்போம். விவோன்னு எனக்கு சொன்னாலே எல்லாரும் நான் டக்குன்னு X200 அல்ட்ரா, X200 ப்ரோ தான் நான் யோசிப்பேன். பட் ஜென்ரல் பப்ளிக் என்ன யோசிப்பாங்கன்னா, ஒரு V40E, V40 அதுக்கும் கீழே போவாங்க. இல்ல V40 ப்ரோ, V50யா, அதுக்கெல்லாம் ஓகே. V50 ப்ரோன்னு ஒன்று வரல. ஆனா நம்ம வந்து நம்ம என்ன யோசிப்போம், டேரக்டா X200 ப்ரோ, X200 அல்ட்ரா, ஏன்னா அதான் பெஞ்ச் மார்க் கேமராவா இருக்கும் அந்த பிராண்ட்ல. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல தான் சொல்றேன், இவங்க வந்து ஒரு சில விஷயங்களை உள்ள புகுட்டுற மாதிரி இருக்கும். பட் இங்க என்ன பிரச்சனை வரும்னா, திரும்ப ஒரு கேமரா எந்தூசியாஸ்ட் வந்தானு வைங்களேன், டேய் இது ஃபேக்குடா,
கேமரா இதெல்லாம் எடுக்காதுடா, இப்படி எடுக்காதுடா அப்படின்னு அவன் உடனே சொல்லுவான். ஏன்னா அவன் கேமராவில் டெஸ்ட் பண்ணியிருப்பான் இவ்வளோ காலமாக. ஒரிஜினல் கேமரா யூஸ் பண்ணியிருப்பான், ஃபோன் கேமராவும் யூஸ் பண்ணியிருப்பான். ஒரு கேமராவில் என்ன முடியாதுங்கிறதுக்கு ஒரு லிமிட்ஸ் இருக்கு. அந்த லிமிட்ஸை தாண்டி சில ரிசல்ட்ஸ் வரும்போது அவங்களால அதை டைஜஸ்ட் பண்ண முடியல. அவங்க வந்து யாருன்னா அவங்க தான் அந்த ஆத்தென்டிக்கான டேட்டாவை விரும்புறவங்க, அவங்க கோவப்படுறாங்கிற. பட் நீங்க சொல்ற மாதிரி இப்ப பப்ளிக் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, வாவ் வேற லெவல், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கிளம்பி உள்ள கிளாரிட்டியை அப்படியே காட்டுது, ஒளிமயமா காட்டுதுன்னா அது வந்து ஓவர் ப்ராசஸிங் தான். அந்த ஓவர் ப்ராசஸிங் உள்ளே ஆப்ஷன் வச்சிருக்கீங்களா நீங்க? உள்ள போனா செல்ஃபி செட்டிங்ஸ்னு ஒன்னு இருக்கு. நான் ஷாமிலையும் பாக்குறேன், செல்ஃபி செட்டிங்னு ஒன்னு இருக்கும், மிரர்டு செல்ஃபி அந்த மாதிரி ஆப்ஷன். கீழே ரிமூவ் மோல்ஸ், மூஞ்சில ஏதாவது மச்சம் மறு பரு எல்லாம் இருந்ததுன்னா தூக்கிடும், பல ஆக்கிடும். ஆமா, வெறும் மேட்ரிமோனி சைட்டுக்கு மட்டும்தான் அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துடணும் போல. பட் இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா கூட இப்ப எல்லாருக்கும் நீட் அதானே. இப்ப இன்ஸ்டாகிராம்ல போட்டோ போடுறேன் எனக்கு வந்து, ஆனா நான் வேற ஃபீல் பண்றேன் ப்ரோ. நான் 2015 என்னையே நான் போட்டோ எடுத்துருக்கேன், அதை நான் பாக்குறேன். 2018 நான் என்னையே போட்டோ எடுத்திருக்கேன், அதை நான் பாக்குறேன். பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில ஸ்கார், இப்ப ஃபேஸ்லயே ஒரு ஸ்கார் இருக்குன்னு வைங்களேன், அடுத்த 5 வருஷத்துல அது பொறுமையா வேனிஷ் ஆகுறது தெரியுது. ஒரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அது ஒரு மைல்டு ஸ்கார்னு வைங்களேன், அது காணாமே போகுது. அதுதாங்க சொல்றாங்க அவங்க. நீங்க அதெல்லாம் கண்ணாடியில பாத்துக்குங்க. எனக்கு ஞாபகம் இருக்கும் 15 வருஷம் முன்னாடி கண்ணாடியில நான் என்ன பார்த்தேன்றது எனக்கு நீங்க ஞாபகம் இருக்காது. கண்ணாடி பார்த்தா ஞாபகம் இருக்கும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆமா, நான் கண்ணாடியில பார்த்தது ஞாபகம் இருக்கு. நான் வந்து எங்க காலேஜ்ல பாத்ரூம்குள்ள போகும்போது வாஷ் பேஷனுக்கு நேரம் அந்த பெரிய கண்ணாடி இருந்தது. ஒரு நாளும் போகும்போது காலர் கரெக்டா இருக்கா, ஐடி கார்டு கரெக்டா போட்டிருக்கோமான்னு பார்த்தது ஞாபகம் இருக்கு. ஆனா நான் பார்க்கும்போது எப்படி இருந்தேன்னு எனக்கு சத்தியமா இப்ப ஞாபகம் இல்ல. அதை நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்ல பலன்னு வீடியோ போட்டாதான் பட வாய்ப்புகள் தேடி வருது, சீரியல் வாய்ப்புகள் தேடி வருது, விளம்பர வாய்ப்புகள் தேடி வருது. கரெக்ட் தான். அந்த பலங்கிற அந்த வீடியோ போடுறதுக்காக தான் நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஒரு டிவைஸ் வந்து தேவைப்படுது. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தா நம்ம வந்து பார்க்கணும். இல்ல நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. பட் நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு உண்மையை டாக்குமெண்ட் பண்ணாதானே நான் 20 வருஷம் கழிச்சு நான் எப்படி இருக்குன்னு நான் கண்டுபிடிக்க முடியும். கரெக்ட். 20 வருஷம் முன்னாடியே நான் ஒரு பெரிய செலிபிரிட்டி, 20 வருஷம் முன்னாடியே நான் வந்து யூடியூப்ல பல மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தேன்னு கூட தான் நான் ஃபேக் டேட்டா ரெடி பண்ணிக்க முடியும். எனக்கு அது வேணாம் அப்படிங்கிறேன். நான் 20 வருஷம் முன்னாடி நான் தவழ்ந்துட்டு இருந்தேன், 15 வருஷம் முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு அந்த டேட்டா வேணும். ஸோ இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். ஆமா, யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை வாங்கிக்கோங்க. அதான் ப்ரோ, யாருக்கெல்லாம் வந்து ஆத்தென்டிக் டேட்டா வேணும்னு நினைக்கிறாங்களோ அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குதுங்கிறேன். அவங்கள இருந்தா வெளில வந்து சண்டை போடுவாங்க. அவங்க சண்டை போடும்போது என்ன ஆகும்னா, மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் என்ன நினைக்கும்னா, இப்படி ஒரு பேக் இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்குன்னே தெரியாம என்ன அழகா காட்டுது போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஓகேயா? இப்ப நான் என்ன தெரியுமா கேட்பேன், 15 வயசுல நீ எப்படி இருந்தமா, இப்ப 30 வயசுல நீங்க ஒருத்தங்க 15 வயசுல நீ எப்படிமா இருந்தேன்னா, அன்னைக்கும் மூஞ்செல்லாம் பவுடர் போட்டு பூசி அப்படியே ஒரு சின்ன மார்க் இல்லாம இது போட்டோ எடுத்திருக்கோம். இப்பயும் 35 வயசுல நான் கேட்கும்போது அதே மாதிரி காட்டும், வித்தியாசமே இல்லை, அப்படிதான் இருக்கும். ஆனா ரியாலிட்டின்றது வேற இல்ல. அது ஒரு தாய் தந்தைக்கு தெரியுமா தான் குழந்தைங்க எப்படிலாம் வளர்ந்துச்சு நம்ம கண்ணு முன்னாடின்னு, அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்கிறது. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்ப நம்ம அப்பா அம்மாவை நம்ம வந்து பார்த்திருப்போம், இப்ப என்ன வந்து என் பையன் பாக்குறான். பட் என் பையன் ஒருவேளை மொபைல் போனை வந்து நிறைய யூஸ் பண்ணி அவன் போட்டோ எடுத்துட்டே வந்தாங்கும் போது அவனோட பையனுக்கு காட்டும் போது அவன் உண்மையிலே 13 வயசுல எப்படி இருந்தாங்கிறது அவங்க சொல்லவே முடியாது. ஆமா, பையனே கேட்பான், அப்பா இந்த தழும்பு எப்பப்பா வந்தது? அது நான் வந்து 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது விழுந்து வந்தது. என்னப்பா சொல்றீங்க, உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் போட்டோ பார்த்தா அதெல்லாம் தழும்பே இல்லை. ஐயோ, அது ஒண்ணும் இல்லப்பா, நான் விவோலையும் ஓப்போலையும் மாத்தி போட்டோ எடுத்தேன்னா தழும்பெல்லாம் இல்லாம போட்டோ எடுத்துருச்சு. இப்படிதான் இருக்கும். இல்ல இது வந்து சைனாவில் ஒரு பிசினஸாவே பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா ப்ரோ? நான் என்ன சொல்றேன், ஒரு டாகல் கொடுக்கும்போது, இப்ப நான் தான் சொன்னேன் ப்ரோ, ரிமூவ் மோல்ஸ் இதெல்லாம் டாகலா இருக்குன்றல. டாகல் கொடுக்கும்போது பரவாயில்ல, பட் அகைன் என்னோட ஆத்தென்டிக்கான விஷயங்கள், நான் கடந்து வந்த பாதையில நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறதுக்கான டேட்டாவே இல்லாம போயிருதுன்னு போது தான் வருத்தமா இருக்குங்க. அப்படி இருக்கிறதுக்கு இல்லாமே இருந்துடலாம் போலயே. ஏன்னா 20 வருஷம் முன்னாடியே நான் இப்படிதான் இருக்கேன் அப்படின்னா என்னையா அது கதை, எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கேன், உனக்கு வயசு ஆச்சா இல்லையா, அதுக்கும் விட்டா அதுவே பெயிண்ட் அடிச்சிடும். ஓகேயா? இப்போ வெள்ளை முடி வந்துருச்சுன்னு வைங்களேன், அதையும் கருப்பாக்குறதுக்கு ஒரு டாகல். ஓகே, அவ்வளவுதான். எப்பயுமே எங்க ஆள் வந்து, என்னங்க நீங்க 78 வயசுலயே மார்க்கண்டேயன் தான், எங்க போனாலும் கருப்பு முடி, நல்ல தாடி. தலைவருக்கு வயசே ஆகலையா? வயசே ஆகல. வாட்டிய மேன் அதுவா? அதேதான். அந்த மாதிரி தான் இப்ப நிலைமை போயிட்டு இருக்கு. அந்த வாட்டிய மேன் கூட ஓகே, அது ஏதோ நடந்து முடிஞ்சிட்டு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் கூட ரியாலிட்டி. அதான் இப்ப ட்விஸ்ட். இப்ப ஆனா அதே ரஜினிகாந்த் அதே மாதிரி காட்ட முடியும் வித் தி ஹெல்ப் ஆஃப் ஏஐ. அதான் ட்விஸ்ட். ஏன்னா ஷார்ட் முடிஞ்சோன்னா நான் ரஜினியை போயிட்டு அதே மாதிரி கையை காட்டுங்கன்னு சொல்ல முடியுமா? அப்ப கூட அவரோட ஒரிஜினல் பாடியை காட்டினாருன்னு. ஆமா, அதான் சொல்றேன். அதை வந்து மிகைப்படுத்தி அதை வேற மாதிரி காட்டினாங்கன்னு வச்சுங்களேன். ஆனா அது ஒரிஜினல் பாடி தான். ஆமா, அவரோட ஒரிஜினல் பாடி. ஆமா, படையப்பால ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸ். அவரோட 50 இயர்ஸ் படையப்பால அப்படி இருந்தாரு. ஆமா, இப்ப வந்து ஏஐ மூலியமா ஒரு 6 பேக் கூட வச்சிட முடியும். அது வந்து கொஞ்சம் டிபிக்கலா தான் போயிட்டு இருக்கு. ரியாலிட்டி தெரியாது. அப்ப என்ன ஆகும், தவறுதலா இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு.
60 வயசுலயும் 6 பேக்கோட ஒருத்தர் சுத்துறாரு அப்படின்னு நிஜமாவே சுத்துறவங்க இருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. 60 வயசுல 6 பேக் இல்லாம 6 பேக் இருக்கிற மாதிரி ஆன் ஸ்கிரீன் வரும்போது அவர் பாரு பிரெஞ்சு ஃப்ரைஸ்ல இருந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்காரு, ஆனா 6 பேக் இருக்கு பாத்தியா, நம்பலாம்ல. 85 வயசுல பாரதி ராஜாவுக்கு 6 பேக் வச்சுட்டு போகுது. நெக்ஸ்ட் படம் அதுதான். சரி விடுங்க, ரைட்டு. அதான் யாருக்கு என்னென்ன தேவையோ எடுத்துக்கோங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் உங்களை நாங்க வந்து தாக்கல. இன்ஃப்ளூயன்சர் அவங்களே நம்ம அது வந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல ப்ரோ, அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒரு விவோ மொபைல் ஃபோன் இருக்கு இல்லையா, இதை நம்பியே தான் நிறைய பேர் வந்து பழப்பே ஓட்டிட்டு இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. இப்போ வந்து ஸ்டூடியோ போட்டோகிராஃபினா என்ன நினைக்கிறீங்க நீங்க? மூஞ்சில இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு மேக்கப்லாம் போட்டுருவாங்க, அதுக்கப்புறமா அதில் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுவாங்க, அது வந்து ஹை ரெசல்யூஷனில் வந்து அப்லோட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் பிராண்ட்ஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு அப்ரோச் பண்ணுவாங்க. இல்ல அந்த பலபலன்னு இருக்கிற மூஞ்ச பார்த்துட்டு மறுபடியும் பிரச்சனை என்னன்னா அவங்க ப்ரொஃபஷனுக்கு அது ஓகே, ப்ரொஃபஷன் ஆனால் அவங்களே சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணுறதுல எனக்கு விருப்பமே இல்லைன்னு, ஆனால் பண்ணுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஹீரோயின் சொன்னாங்க இல்லையா, இந்த கூல் ட்ரிங்க்ஸ் நான் குடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு விளம்பரத்துக்குலாம் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் எல்லாமே. கரெக்ட் தான், நான் அதான் நானும் சொல்ல வரேன், வேற எதுவும் இல்லை. ஸோ இப்படிதான் இருக்கு உலகம், பார்த்து தெரிஞ்சுக்க குமாரே அப்படின்ற. ஸோ ஃபைனல் வெர்டிக்ட் இஸ், ஃபைனல் வெர்டிக்ட் வந்து எல்லாரும் வியாபாரம் பார்க்கறதுக்கு வரும்போது நிறைய பொய் தான் சொல்றாங்க, அதனால நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம தலைவன் கால்பேயை பத்தி தான் நம்ம பேச வந்தோம். அவன் செய்யறது தப்பு இல்லைன்னு தெரியுது. தப்பு இல்லைன்னு தெரியுதுனாக்கா இட்ஸ் டிபெண்ட்ஸ்ன்னு தெரியுது. அவன் ஒரு வியாபாரிங்கிறத புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்காதவங்க அவனை நம்பி மண்ணா போங்க. அது அப்படின்னு இல்ல. அப்புறம் என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரியே சொல்றாங்களா, அப்பதான் நமக்கு ஷாக் ஆகுது. என்ன சொல்லிட்டாங்க? அதாவது டோன்ட் டேக் ஹிம் சீரியஸ், ஹி இஸ் ஃபன்னி கை அப்படின்லாம் சொல்லிட்டுலாம் வராங்க. அதுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்றது? ஆமா ஃபன்னி கைன்னு சொல்லிட்டு போயிடுங்க. என்ன ஆமா ஃபன்னி கை, நான் சும்மா விளையாட்டாதான், நான் போகும்போது ஒரு கத்தியும் வாங்கினேன், ஷார்ப்பா இருக்கான்னு பாக்குறதுக்காக தான் அங்க உட்காந்து தாத்தாவை குத்துனேன், வேற எதுவும் இல்ல, ஷார்ப்பா தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போட்டுமா நானு. அப்படிதான் இருக்குது இது. போறா போக்குல 19 ஏதாவது ஒரு பொய்ய சொல்லிட்டு போனா நம்ம எப்பயும் சொல்ற அதேதான். ஸ்பைடர்மேன்ல இருக்கிற இந்த விஷயம் வந்து மாற போறதே கிடையாது. வித் மோர் பவர் கம்ஸ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ கால்பை ஓன்ஸ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி as well. He should think about that multiple times before posting anything on social media. அவரை பின்பற்றக்கூடிய அவரை ஒரு வழி நடத்துனராக நம்பக்கூடிய இளைஞர்களுக்கு அவர் என்ன செய்வாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்துறது தான் பார்க்கணும். அந்த இவர் சொல்லுவார்ல நம்ம விவேக், உங்களுக்கு அதேதான் கால்பே பண்ண போறாரு. 1+ல இருக்கிற வேலை செஞ்ச நபர்களுக்கு அவர் என்ன பண்ணாரோ அதே இதுதான் எல்லாருக்கும் பண்ண போறாரு. என்ஜாய் பண்ணுங்க. இட்ஸ் லைக் தட், என்ஜாய். ரைட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கோம். சிவரணி இமானுவேல் பார்க்கலாங்க. எங்க வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவாசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.